கல்யாண மாலையின் 22வது ஆண்டு வெற்றி விழா. இந்த வெற்றி விழாவை இந்த அரங்கத்தில் மிகச் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, கல்யாண மாலையினுடைய வழக்கமான ஆதரவு தருகின்ற சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமைப்படுத்தி இருக்கின்ற கூட்டுறவுத்துறையினுடைய செயலாளர் பெருமைக்குரிய ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே, லண்டனிலிருந்து இங்கே வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்தி இருக்கின்ற அன்பர் ஜூட் ஜோசப் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை இத்தனை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு திருமணம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு கொஞ்சம் தொலை தூரத்தில் நமக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்ல பெண்ணு கிடைக்கணும்னு அந்த காலத்தில் சாதாரணமாக அப்படி ஒரு ஊருக்குள்ளே அல்லது கொஞ்சம் 2-3 ஊர் தள்ளி அப்படி ஒரு தொடர்பு வைத்து கொள்ளுகின்ற ஒரு துறை இது. இந்த துறையை எடுத்துக்கொண்டு மாநிலத்தை கடந்து, நாட்டை கடந்து, நாடுகளை கடந்து, உலகத்தின் சகல பகுதிகளையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பு கருவியாக மாற்றி இருக்கின்ற திறம் படைத்த தகுதிமிக்க மீரா நாகராஜன் அவர்களே, அவர்களோடு இணைந்து வார்த்தைகளாலேயே நம்முடைய உள்ளங்களை வளைத்து போடுகின்ற ஐயா, அவர் பார்க்கிற போதே ஒரு கம்பீரமான சிரிப்பிலேயே ஆட்கள் அத்தனை பேரும் அங்கனையே விழுந்து சாஸ்தாரங்கமாக விழுந்து மோகன் மோகன் என்று சொல்லி ஒரு மோகன ராகம் பாடுகிற அளவிற்கு நம்மை வசப்படுத்தி விடுகின்ற பெரியவர் அவர்களே, எங்கள் வணக்கத்திற்குரிய ஐயா நடராஜன் அவர்களே, இவர்கள் அத்தனை பேரையும் இணைத்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ரசிக பெருமக்களே, மேடையில் இருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் கூறிக்கொள்கிறேன். திருமணம், அதுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கணும். இதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து 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 இப்போ எங்கே போயிட்டாரு, திருமணமும் அதற்கு அப்பாலும் இந்த கடகண்ணிகள் இன்றைக்கி வந்து பார்த்தாங்க பாருங்கள், ஆளுங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்துட்டு பல பேர் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. என்னடா இது, உலகமே துபாய் நகரமே இங்கே வந்து உட்கார்ந்துருக்கு, துபாயை கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க, இல்லை இதை தூக்கித்தான் துபாயில் கொண்டு போட்டிருக்கிறாங்களா தெரியலையா. என்ன கூட்டம், என்ன கூட்டம். அத்தனை பேர் வந்திருக்கிற இந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது உள்ளபடியே என்னையா இது ஆச்சரியமானது ஒரு காட்சியாகவால் இருக்குது. இவ்வளவு பேரும் இந்த கடைகளை பார்க்கத்தான் வந்தாங்களா, இல்லை கல்யாணமாரிடைய அழைப்புக்கு தான் வந்தாங்களா, இல்லை இந்த பட்டிமன்றத்தை கேட்கத்தான் வந்திருக்காங்களா, எதுக்காகயா இங்கே வந்திருக்கிறாங்க என்று பார்க்கிற போது எத்தனை பிரமிப்புன்றைய. உள்ளபடியே திருமணம் நமக்கு அவசியம். முடிக்காதவங்க சொல்கிறாங்க, முடிச்சுக்கிட்டவங்க அவசியம்தான், அவ்வளோதான். ஏன்னா அது ஒரு முடிவு கட்ட முடியல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக. ஆனால் இந்த திருமணம் என்ற விஷயம் இருக்குது பாருங்கள், அதுக்கு போன பிற்பாடு நம்முடைய மனசுக்குள்ளே எத்தனை ஆனந்தம். அது ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி. இந்த திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்தான். அது குடும்பம் என்பது ஒரு முக்கியமான ஒரு யூனிட். முத மனுஷன் பெண்ணை பார்த்து மயங்கி பிள்ளைய பெற்று ஒரு குடும்பம்னு ஆரம்பித்த பிற்பாடு
என்ன செய்வது, எப்படி வாழ்க்கை நடத்துறது என்று சொல்லி அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளை குட்டியெல்லாம் பெற்றுட்டான் பாருங்க. அப்புறம் தானே வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை எப்படி நகர்த்துறதுன்றது எத்தனை பெரிய விஷயம். அது இந்த உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுக்கு ரொம்ப முக்கியம் பணம். இந்த பணத்தை தேடி அலைகிற அலைச்சல் இருக்கே, அது பெரிய விஷயம். இந்த நிதிநிலையை பெருக்குவதற்கு இருக்குது, அந்த காசை பெருக்கணும். பெருக்குவது எப்படி? அதுக்கு வலிமை சேர்க்கணும் இல்லையா? யார் சேர்ப்பா? அதுக்கு உதவி செய்கிறது யார்? இந்த பக்கத்தில் சொல்கிறாங்க ஆண்கள் தாங்க. காசு அப்படின்னா கரிசனமாக இருக்கிறவன் ஆண் தான். அவன் தான் பணம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறான். ஏன் கஷ்டப்படுறான்? வெளியே போய் அங்கங்கே நின்று வசவுகள் வாங்கி ஏச்சும் பேச்சும் வாங்கி மெய்வருத்தம் பார்த்து பணம் பண்ணுறான். இவங்களா ஒரு கடைக்கு போய் நின்ன உடனே நம்மளை நிறுத்தி வச்சிடுறான். இல்லையா, பார்த்துட்டு வர்றேன். உள்ளே போய் பார்த்தா அங்கே உள்ளுக்குள்ளே போன லைட்டை போட்டு வச்சு ஆட்களை மிரட்டி இருக்காங்க. நானே உள்ளே போனோன்னு வெள்ளை விளையர்னு ஆயிடுறேன். அப்படி லைட்டை போட்டால் அந்த அம்மா பார்க்குது, கொஞ்ச நேரம் இங்கே நில்லு, இப்போவாவது உன்னைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு உள்ளே போய் அந்த வெளிச்சத்துக்குள்ளே அவங்க தேடுகிற பொருட்கள் இருக்கு பாருங்க. ஏம்மா இது தேவையா அப்படின்னா நம்மள ஒரு பார்வை, உமக்கு ஒன்றும் தெரியாதியா, சும்மா இரு, நீ வாட்டி பேசாத இரு அப்படின்னு அவங்க தேடி 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 பார்த்து 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 அவர்களுக்கு வாங்கும் ஆசை, நமக்கு சேர்க்கும் ஆசை. அதனால் ஆண்கள் சொல்கிறாங்க, நிதிநிலையை பெருக்கிறதுக்கு வலிமை சேர்க்கிறது இருக்கே, அந்த வலிமை சேர்ப்பது ஆண்கள் தாங்க. இந்த பக்கத்தில் சேஷாத்திரி இருக்கார் பாருங்க, புத்தத்துறை உட்கார்ந்த மாதிரி இருக்கார். ஆளை பார்த்தீங்கன்னா இவருக்கு திருமணம் நான் தான் நடத்தி வச்சேன். ஆனால் அப்போ இவர் இருந்த அழகு என்ன, இப்போ அவரை கேட்குற என்ன தம்பி அப்படின்னு, நடத்துறது நீங்கள்ல, அப்புறம் நான் எப்படி இருப்பேன்? ஏயா அன்னைக்கே சொல்லியிருக்கப்படாதாயா எனக்கு, இது பெரிய சிக்கல் இருக்குன்னு சொல்ல வேண்டாமான்னு. என்னையா ஒன்றும் முடியலையா, வரவை மீறி போகுதையா செலவு, என்ன பாடுபட வேண்டியிருக்கு, அதை கட்டி பிடிச்சி காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, அதனாலேயே தலைமறைவாயிடுறேன் பல நாட்கள்னு அவர் சொல்கிறார். அந்த நடுவில் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் கருணாநிதினு பேர். நாகர்கோவிலில் வேலை பார்க்குறாரு, ஆசிரியர் தான். அவர் ஒரு ஷிஃப்ட் இல்லை 2 ஷிஃப்ட் பார்க்குறாரு. பார்க்கக்கூடாது, வெளியில் வீட்டுக்கு வெளியில் இலவசம் டியூஷன். ஆனால் பையங்களுக்கும் இவருக்கு ஒரு தனி ஒப்பந்தம் இருக்குது. அப்படி போட்டுட்டு கேட்டால் என்ன சொல்கிறாரு, ஐயா இது வேறு வழி இல்லையா, அவர் நிலைமை அப்படி. இந்த பக்கம் இருக்கார் பாருங்க நம்ம ராஜா, அவர் 30 நாள் தானே மாதத்துக்கு இருக்குன்றாரு. ஏன் கூட 2 நாள் இருந்தால் என்ன 2 நாள் நேற்று சேர்த்து சம்பாதிச்சிருவேனே, வழி இல்லை, சம்பாதிக்க வேண்டியிருக்கு, பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியிருக்கு, நிதிநிலையை வலுவாக்கணும். வலுவாக்குறதுக்கு முழுக்க நாங்கள் தான், யார் ஆண்கள் தான்றார். இந்த பக்கத்தில் பெண்களில் அந்த பக்கம் இருக்கா பாருங்க சௌமியான்னு சொல்லி, துபாயில் வேலை பார்க்குறாங்க. அவ்வளவு சேர்த்து சேர்மானம் பண்ணி வச்சு பிள்ளைகளை படிக்க வச்சு நாங்கள் குடும்பம் நடத்த வேண்டியிருக்கு. எங்கள் குடும்பம் நடப்பதற்காரமே எங்களுடைய சீரும் செட்டும் தான் காரணம்ன்றாங்க அந்த அம்மா. நடு ஒரு அம்மா இருக்காங்க பாருங்கள், திருமதி கவிதா ஜவஹர். அவங்களும் அப்படித்தான்.
எந்த நாளும் வெளியே ஊர் போயிடுவாங்க. இந்த குடும்பத்தை ஒழுங்காக கொண்டு போகணும்னு சொன்னால் சம்பாதிச்சு தான் ஆகணும். நாங்கள் தான் அதுக்கு வலிமை சேர்க்குறோம். அவங்க இந்த பக்கம் பாரதி, நம்ம பாரதி அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. முன்னாடியெல்லாம் வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சாங்க. இப்போ அப்படி இல்லை, வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோமா. என்ன காரணம்? வேறு ஒன்றும் இல்லையா, வலிமை சேர்க்கணும் அப்படின்னா நாங்கள் தான் செஞ்சாகணும், வேறு வழி இல்லை. எங்களால் தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு இந்த 3 பேரும் பேசுகிறாங்க. ஒரு அருமையான நிகழ்ச்சியை இந்த அரங்கத்துக்குள்ளே திருமதி மீரா நாகராஜன் இருக்காங்களே, படுத்திட்டமிட்டு என்ன திறம்படைத்த செயல் வீரர்கள். அவங்க நடத்தியிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் இது என்ன சொர்க்கலோகம் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு சொர்க்கலோகம் மாதிரி. கடைகளை முழுக்க இங்கே கொண்டாந்து எல்லா கடைகளும் இங்கே வந்து உட்காந்துருக்குது. வேறு எங்கேயும் போக வேண்டாம். கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னால் அவங்ககிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது, அப்புறம் கடையாக போக வேண்டியது. ஒன்று செக் புக்கை மட்டும் கையில் வச்சுருக்கணும். ரொக்கத்தை கொண்டு வந்தால் அள்ளிட்டு போயிடுவான். அதனால் அந்த அளவுக்கு இத்தனை திறமாக இதை செய்திருக்கக்கூடிய இந்த காட்சி இருக்க பாருங்கள். அவர்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி கொண்டு உங்களை எல்லாம் வணங்கி கொண்டு இப்போது குடும்பத்தின் நிதி நிலைமைக்கு வலு சேர்ப்பது யார்? ஆண்களா பெண்களா? ஆண்களே என்ற அணி தொடங்குகிறது. ஜிஆர்டி சுப ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, ஒரு சாதாரண நிகழ்வை கூட மிக பிரம்மாண்டமாகவும், ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வை கூட சர்வ சாதாரணமாகவும் செய்யக்கூடிய கல்யாண மாலை திரு மோகன் அவர்களே, திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஆண்களுக்கு கொஞ்சம் சத்திய சோதனையான நிலைமை. அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு என்னென்னா, முதல்ல ஆண்களை பேச விட்டுருக்காங்க. இந்த வாய்ப்பு எங்களுக்கு வீட்டில் கிடைக்காது. அவங்களே ஆரம்பிப்பாங்க, அவங்களே முடிப்பாங்க. எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னு தெரியாது, எதுக்கு முடித்தாங்கன்னு தெரியாது. ஆனால் நடுவர் இன்னைக்கு விசாரிக்கணுன்ற ஒரு முடிவில் ஆண்களை பேச விட்டுருக்காரு. நான் எதிரணிக்கு கேட்குற முதல் கேள்வி இதுதான். இப்போ வீட்டில் ஒரு பொண்ணுக்கு வரன் பார்க்குறோன்னு வைங்களேன், முதல் கேள்வி என்ன கேட்பாங்க? பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா என்ன, அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு கேட்குறாங்க. இதே அந்த பையன் 1 லட்சம் சம்பாதிக்கிறான், பொண்ணு 50,000 தான் சம்பாதிக்கிறான், உடனே ஓகேன்றாங்க. இல்லை, மாப்பிள்ளை போய் பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு என்ன செய்யுதுன்னு கேட்குறா இல்லையா? அதெல்லாம் இந்த காலத்தில் இல்லையா, பொண்ணு கிடைச்சாலே போதுன்றாங்க. இதே அந்த பொண்ணு 1 லட்சம் சம்பாதிக்குது, பையன் 50,000 தான் சம்பாதிக்கிறான்னு வைங்களேன், வேற ப்ரொஃபைல் இருக்கா? இதை விட பெட்டர் ப்ரொஃபைல் இருக்கா? மோகன் சார்கிட்டயே அவரு என்னம்மா உனக்கு 100 சீல பையன் வேணுமா, இந்த வச்சுக்க. 200 சீல பையன் வேணுமா, இந்த வச்சுக்க. என்னது 500 சீயா? ஒரு 5 நிமிஷம் உட்காருமா, வந்துட்டே இருக்கா. அவ்வளோ டிமாண்ட் வைக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், பெண்கள் நீங்கள் தான் நிதி நிலையில் வலிமை சேர்க்கறதுல பெரிய ஆள் தானே, உங்களை விட கம்மியாக சம்பாதிக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்து காட்டுங்க. கட்டின வேஷ்டியோட வாயா, உன்னை கண் கலங்காமல் காப்பாற்றுறேன்னு ஏதாவது பொண்ணு சொல்கிறீங்க ஐயா. அது எனக்கு இருக்கிற ஒரு சின்ன வைத்தறிச்சல். கல்யாணம் பண்ணும்போது மட்டும் பையன் நல்ல வேலையில் இருக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், எக்ஸிஸ்டிங் லோன் இருக்கக்கூடாதான், அதாவது அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாதான். இந்த சிவில் ஸ்கோர் கொடுக்குறவங்க கூட இவ்வளோ வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாயா? அவ்வளோ வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. மேடையில் வந்து மட்டும் புரட்சி பேசுவாங்க. நாங்கள் விண்ணை தொட்டு விட்டோம், பூமியை நாங்கள் தான் சுற்றி விட்றோம், அந்த செவ்வாய் கிரகமே எங்கள் ஹேண்ட்பேக்கில் தான் இருக்குது, இன்னும் என்னென்னமா கதை விட போகிறீங்க? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? என் ஃப்ரெண்டு பிரகாஷுக்கு 10 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆச்சுங்க. அவன் பொண்ணு பார்க்கும் போதே தெளிவாக சொன்னான் அந்த பொண்ணுக்கிட்ட, நான் வந்து வேலைக்கு போகிற பொண்ணை தான் எதிர்பார்க்குறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தொடர்ந்து வேலைக்கு போகணுன்னு தான். ஓகே பிரகாஷ் அப்படின்னா, அப்புறம் வந்து நீ நானும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் லோன் போட்டு ஒரு ஃப்ளாட்டை வாங்கலாம், இஎம்ஐ மட்டும் நீ பார்த்துக்க, மிச்சம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நான் கண்டிப்பாக பிரகாஷ் உங்கள் வாழ்க்கை எப்படி தூக்கி நிறுத்துறேன் பாருங்க. நான்
நம்ம பிரகாஷ்க்கு ஒரே ஆனந்தம். நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே சொல்கிற ஒரு பொண்ணு கிடச்சிச்சேன்னு எங்களுக்கெல்லாம் பார்ட்டி வச்சான். கல்யாணம் ஆகி 6 மாதம். ஒரு நாள் காலையில் காஃபி குடிச்சிக்கிட்டே அந்த பொண்ணு சொல்கிறாங்க, பிரகாஷ் நான் வேலையை விட்டுலான்னு இருக்கேன். ஏமான்னு கேட்டால், இல்லை எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு இந்த கம்ப்யூட்டரை பார்த்தாலே தலை சுற்றுது, அந்த பொண்ணு குக்கரை பார்த்தாலும் தலை சுற்றும், அந்த சமையலை சத்தா வீட்டுக்கே தலை சுற்றும். இதை கேட்டதும் பிரகாஷுக்கு உடம்பே சுற்றுது. வேலையை விட்டுறேன்ட்டாங்க. விட்டுறேன்னு சொன்னது மட்டும் பத்தல, ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸு ஐ எம் டேக்கிங் எ பிரேக். இதுக்கு அவ்வளோ மாதிரியே 4 பெண்கள் லைக் வேறு. நான் கேட்குறேன், எங்கேயான ஆண்கள் நான் கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்க போகிறேன் ஐ எம் டேக்கிங் எ பிரேக்குன்னு சொல்கிற சுதந்திரம் ஆண்களுக்கு இருக்கா? பெண்களுக்கு தானமா இருக்குது. இன்னொரு விஷயங்க, பெண்களின் வருமானம் என்பது என்றைக்குமே அந்த குடும்பத்துக்கு நிலையானது அல்ல. என்றைக்கு வேணால் வேலையை விடுவாங்க. அவங்கள நம்பி நீங்கள் எந்த நிலையான நீடித்த திட்டத்தையும் நீங்கள் போற்றவே முடியாது. பிரகாஷை போன மாதம் தான் பார்த்தேன், என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன், இன்னும் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்கன்னா. அந்த இஎம்ஐன்னு அதுவும் ரெஸ்ட் எடுக்குதுன்னா. இவங்களெல்லாம் நம்பினா நடுக்கடலில் இறங்கி தான் கப்பலை தள்ளணும். கணவன்மார்கள் அவசரத்துக்கு ஒரு பணம் வேணும்னு மனைவி கிட்ட கேட்டு பாருங்களேன், கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க டெபிட் கார்டை நீங்கள் பார்க்கவே முடியாது. அது ஓம் பணம், இது ஏன் பணம்னு பேசுவாங்க. பணத்தில் ஓம் பணம் ஏன் பணம்ன்றதெல்லாம் பெண்கள் சம்பாதிச்சா வீட்டில் கேட்கணும். நீங்கள் அவங்க அக்கௌண்ட்டு தனியாக இருக்கும். இதே அவங்க அம்மா தான் பணம் கேட்டால் உடனே எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த நிதிநிலை அறிக்கையெல்லாம் வெளியில் தெரியவே தெரியாது. நாங்கள் இதுக்காகவே அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சிடுறோம். நான் என்ன கேட்குறேன், இப்போது கூகுள் பே ஆப் இருக்குங்க, அதில் ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பில்லு கட்டினா கூட ஒரு 50 ரூபாய் பேபேக் கொடுக்குதுங்க. சேஷாத்ரி நீ நேரத்துக்கு பில்லை கட்டிட்டு இந்த டீ செல்ல வச்சுக்கன்னு ஒரு ஆப் திரும்ப கொடுக்குது. காலம் பூரா எங்கள் வாழ்க்கையவே பில்லாக கட்டுறோமேம்மா, ஒரு பேபேக்கும் இல்லையம்மா. பெண்களின் வருமானம் என்பது என்றைக்குமே அந்த குடும்பத்துக்கு நிலையானது அல்ல. என்றைக்கு வேணால் வேலையை விடுவாங்க. அவங்கள நம்பி நீங்கள் எந்த நிலையான நீடித்த திட்டத்தையும் நீங்கள் போற்றவே முடியாது. பிரகாஷை போன மாதம் தான் பார்த்தேன், என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன், இன்னும் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்கன்னா. அந்த இஎம்ஐன்னு அதுவும் ரெஸ்ட் எடுக்குதுன்னா. இவங்களெல்லாம் நம்பினா நடுக்கடலில் இறங்கி தான் கப்பலை தள்ளணும். கணவன்மார்கள் அவசரத்துக்கு ஒரு பணம் வேணும்னு மனைவி கிட்ட கேட்டு பாருங்களேன், கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க டெபிட் கார்டை நீங்கள் பார்க்கவே முடியாது. அது ஓம் பணம், இது ஏன் பணம்னு பேசுவாங்க. பணத்தில் ஓம் பணம் ஏன் பணம்ன்றதெல்லாம் பெண்கள் சம்பாதிச்சா வீட்டில் கேட்கணும். நீங்கள் அவங்க அக்கௌண்ட்டு தனியாக இருக்கும். இதே அவங்க அம்மா தான் பணம் கேட்டால் உடனே எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த நிதிநிலை அறிக்கையெல்லாம் வெளியில் தெரியவே தெரியாது. நாங்கள் இதுக்காகவே அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சிடுறோம். சேஷாத்ரி நீ நேரத்துக்கு பில்லை கட்டிட்டு இந்த டீ செல்ல வச்சுக்கன்னு ஒரு ஆப் திரும்ப கொடுக்குது. காலம் பூரா எங்கள் வாழ்க்கையவே பில்லாக கட்டுறோமேம்மா, ஒரு பேபேக்கும் இல்லையம்மா. இந்த வீட்டில் மிஸ்செலினியஸ் செலவுன்னு வரும் பார்த்தீங்களா, பட்ஜெட்டில் போடும்போது தெரியாத டக்குன்னு வர செலவுகள் பெரும்பாலும் பெண்களால் தான் வரும். வீட்டில் யாரானு கல்யாணம்னு ஒரு பத்திரிக்கை வச்சா இவங்க கடைக்கு போய் ஒரு புடவை வாங்கிட்டு வந்துடுறாங்க. கல்யாணம் அவங்க வீட்டில் தான்மா, உனக்கு எதுக்குமானா கொஞ்சம் பிரைட்டாக போகணுங்க. போன மாதம் தானே ஒரு புடவை வாங்கினோன்னா அதையே ரிப்பீட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க கட்டுற புடவையை தான் இந்த உலகமே ஞாபகம் வச்சுட்டு இருக்க போகுது. இவங்களால ரிப்பீட் பண்ண முடியாது. அது மட்டும் பண்ணால் பரவாயில்ல, அந்த புடவைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறாங்க, டிசைனர் ப்ளவுஸ், புடவையை விட கிளாஸ்லியாக இருக்குது. இது அதுன்னு பார்லருக்கு போய் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க, பியூட்டி பார்லருக்கு போய். அப்புறம் ஒரு லேயர் கட் பண்ணிவிட்டு முடியை கொஞ்சம் முன்னாடி போட்டு நான் நல்லா இருக்கேனா, இந்த பக்கம் போட்டு நான் நல்லா இருக்கேனா, இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க பைக்கில் கல்யாணத்துக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு ஏசி கேப் போட்டு கூப்பிட்டு போகணும். எவ்வளோ செலவாகுதுன்னு மட்டும் பாருங்கயா. இதே கல்யாணத்துக்கு கூட போகிறாரே கணவர், அவருக்கு என்ன செலவுன்னு நினைக்கிறீங்க? அது உங்கள் தலையை பார்த்தே தெரியுது. இப்போ பெரும்பாலும் இப்படி தாயா இருக்குது, உலக நிலைமையே இப்படி மாறிட்டு இருக்கு. கூட போகிற அந்த கணவருக்கு என்ன பெரிய செலவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் சட்டையை அயன் பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபா, வேஷ்டியை அயன் பண்ண ஒரு 20 ரூபா. உங்கள் செலவில் 10% விட கம்மி தான் எங்கள் செலவெல்லாம். இந்த எக்ஸ்போவே எடுத்துக்கங்களேன், ஒரு 2 நாளாக நான் உள்ளே சுற்றி வந்துட்டுருக்கேன். நீங்கள் சுற்றி தான் வரணும், அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். நான் ஒரு இந்த ஹெல்த்துக்காக ஸ்மார்ட் வாட்ச் கட்டினேன், 1 வருஷம் ஆச்சு அதை வாங்கி. இது வரைக்கும் நான் 10,000 ஸ்டெப்பு ஒரு நாளில் நடந்ததே இல்லை. நேற்று மட்டுமே நடந்துட்டேன். உள்ள குழுன்னு இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஏசி, நல்ல வாசனை, திரும்பி பார்த்தா கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் கடைகளை சொல்கிறேன், பழைய ஞாபகம் வந்துருச்சோ. என்னடா இது பெரிய பெரிய பிராண்டெல்லாம் கடைகள் வச்சுருக்காங்களே, இதெல்லாம் யார் வச்சுருக்காங்கன்னு விசாரித்து பார்த்தா பிராண்ட் வச்சுருக்கிறது எல்லாம் ஆண்கள். உள்ளே போய் கூப்பன் கிடைக்குமான்னு கேட்குறதெல்லாம் பெண்கள்.
ஸ்பான்சர்ஸ் பற்றி சொன்னாங்களேங்க, டைட்டில் ஸ்பான்சரே ஒரு ஆண் தான். அந்த ஸ்பான்சர்ஷிப்பில் ஆண்களை எதிர்த்து பேச பெண்கள், இதெல்லாம் உங்களால் தான் முடியும். சம்பாதிக்கிறது ஆண்கள்னு பார்த்துட்டோம், முதலாளிகளாக அவங்க தான் இருக்காங்க. எந்த துறையில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்களேன், பெரிய நிலைமையில் இருக்கிற முதலாளிகள் ஆண்களாகத்தான் இருப்பாங்க, நிர்வாகிகள் ஆண்களாகத்தான் இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த ரிஸ்க் டேக்கிங் அப்படைட்டுன்றது இருக்கும். ஆனால் பெண்கள் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க கட்டி வச்சிருக்கிற அந்த சாம்ராஜ்யம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சில சிக்கல்கள் பெண்கள்னால வருதுன்றாங்க. இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிஸ்னஸில் அந்த மனைவிகளுக்குள்ள சின்ன பிரச்சனை வந்தால் ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனி படுத்துக்குது. இந்த மாதிரி சிக்கலெல்லாம் இவங்க தான் செஞ்சு விட்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ரேக்ஸ் டு ரிச்சஸ்ம்பாங்கல்ல, ஒன்றுமே இல்லாத புழுதியிலிருந்து பெரிய சாம்ராஜ்யங்களை ஆண் கட்டி வச்சுருப்பான். ஆனால் பெண்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ கிளாஷ்னால அதை அப்படியே தட்டி விட்டுருவாங்க. அதுவும் புல்டோசரே இல்லாமல் தட்டிடுவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல் இவங்களா. சேமிப்பு அப்படின்னு வந்தாலும் ஆண்கள் தாங்க. பெண்கள்னா என்னங்க, அந்த காலத்து பெண்கள் டப்பாவில் சேர்ப்பாங்க வீட்டில். இன்றைக்கி வந்து பெண்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சேர்ப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சேர்க்குறத டப்பாலே சேர்க்கலாம். ஏன்னா 4% தான் உங்களுக்கு வட்டி தராங்க. ஆனால் இன்ஃப்ளேஷன் 13%. அப்போது நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்கள் பணம் வளரும். இப்போ வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்கான்னா ஆண் என்ன பண்ணுவார், அவர் பேரில் ஒரு எஸ்ஐபி மாதம் போட்டுட்டு வருவார் மியூச்சுவல் ஃபண்டில். அந்த மகன் வளரும்போது அவனுக்கான சேமிப்பும் செல்வமும் சேர்ந்து வளர்ந்துருக்கும். இது ஆண் தான் யோசிப்பான். இப்போ ஆல்ரெடி நம்ம கொரோனாவோட வாழ பழகிட்டோம், இனி விலைவாசி உயர்வோடு வாழ பழகணும். இதெல்லாம் ஆண்களுக்கு ஈஸி, ஏன்னா நாங்கள் பெண்களோடையே வாழ பழகிட்டோம். இப்போது கூட்டத்திலலாம் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டணும்னு வைங்களேன், வெளியூர்லேருந்து ஆள் இறக்குவாங்கல்ல, அந்த மாதிரி துபாயிலேருந்து ஆள் இறக்கியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ இம்போர்ட் டியூட்டி கட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. சௌமியாவை எனக்கு தெரியும், அதனால கேட்டேன், உங்கள் கணவர் வந்திருக்காரான்னு கேட்டேன். இல்லை அவர் வரலை அப்படின்னாங்க. அவர் என்ன தெரியுமா யோசிச்சிருப்பாரு, நம்ம வேற டிக்கெட்டுக்கு செலவு பண்ணி அங்கே போய் உட்காந்து அவங்க மேடையில் ஏறி ஆண்களை திட்டி தான் பேச போகிறாங்க, இதை நம்ம வீட்டிலே கேட்கலான்னு அங்கேயே இருந்துட்டார். நான் என்ன கேட்குறேன் சௌமியா கிட்ட, அவங்க முதல்ல துபாய்க்கு எப்படி போனாங்கன்னு கேளுங்க. என் கணவர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார், எனக்கு கல்யாணம் ஆச்சு, என்னை கூப்பிட்டாரு, எனக்கும் ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு, நான் அப்படி தான் துபாய்க்கு போனேன்னு சௌமியா சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இன்னி வரைக்கும் வழக்கம் என்னங்க, கல்யாணம் ஆச்சுன்னா பெண்கள் தானே புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க. இங்கேயான ஆண்கள் புகுந்து வீட்டுக்கு போகிறாங்களா? பெண்கள் தான் புகுந்து வீட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, உங்கள் சூழல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆணோட போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் வலிமை சேர்க்கிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் ஆண்கள் தாங்க ஒற்றை தலைமை. நீங்கள் தேவையில்லாமல் பெண்கள் நாங்களும் இருக்கோம், இந்த இரட்டை தலைமை கூட்டு தலைமையெல்லாம் இங்கே வேணாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீர்ப்பு வந்துடும். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. பெண்கள் வலிமை சேர்க்குறாங்கன்றது ஏன் வெளியில் அந்த மாதிரி பயஸ்டாக தெரியுது அப்படின்னா, குடும்பத்துக்காக உழைக்கிறதும் பணம் சேர்க்கறதும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. நிறைய வலிகள் சோதனைகள் வரும். பெண்கள் வலிகள் வந்தால் உடனே அழுதுருவாங்க. அதை பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என்னமா கஷ்டப்பட்டு செய்கிறாங்கயா குடும்பத்துக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண் ஒருபோதும் அழுவதில்லை. ஆண் ஒருபோதும் அழுவதில்லை. அதனால் அவனுக்கு கண்ணீரே இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க. நாங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ எங்கள் கண்ணீரையும் சேர்த்து வியர்வையாகவே சிந்துகிறோம். அதனால்தான் நாங்கள் அழுவதில்லை. அதனால் நடுவர் அவர்களே, பணத்துக்கும் ஆணுக்குமே ஒரு சின்ன ஒற்றுமை உண்டு. பணத்தை ஒரு இடத்துல வச்சிருக்கவே கூடாது, நீங்கள் புழங்கணும். பணம் புழங்கினா தான் பொருளாதாரம் வளரும்பாங்க. அதே மாதிரி ஆண் வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியில் போய் 4 வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். அப்போ தான் ஆணுக்கும் அழகு. பணம் வெளில போய் புழங்கினா தான் பணத்துக்கு அழகு. ஆண் என்றால் பணம், பணம் என்றால் ஆண். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஜாலியான பார்ட்டியா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டியூட்டியா, always chill with Bhavanto. Always chill with Bhavanto. ஆச்சி கரம் மசாலா ஒன்று போதும், 16 விதமான டிஷ்ஷஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பெண்களை முதல்லையே ஒரு போடு போட்டுடுறாரு. ஆண்கள் தான் வீட்டை விட்டு வெளியே போய் படாத பாடுபட்டு பணம் சேர்க்குறான், அவன் தான் வலு சேர்க்கிறான்னு முடிச்சிருக்கார். என்ன சௌமியா, வாங்க. தாய் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் என் முதல் வணக்கம். தொன்று தொட்ட காலத்திலிருந்து பட்டிமன்றத்தின் மாண்பை கட்டி காத்து பட்டிமன்ற அரங்காவலராய் எங்கள் வீட்டிலும் எங்கள் உள்ளத்திலும் இடம் பிடித்திருக்கின்ற தங்க நடுவர் ஐயா அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற ஏனைய பேச்சாளர்களே, இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இது கண்காட்சியா அல்லது கண்கொள்ளா காட்சியா என்று கேட்பது போல ஒரு உலகத்தரத்தில் ஒரு கண்காட்சியை ஏற்பாடு செய்து கடந்த 3 நாட்களாக மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த
கல்யாண மாலையை சார்ந்த திரு மோகனையா அவர்களே, திருமதி மீரா மேடம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தோள் கொடுத்த அனுசரணையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஐயா, சொல்லுங்க. சேஷாத்ரி பேசினா எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, தம்பி ரொம்ப கருத்தாக பேசுவாப்ல அப்படிம்பாங்க. இன்னைக்கு கருத்தோட காமெடியும் சும்மா அள்ளி விட்டுருக்காரு. என்கிட்ட கேட்குறாரு, சௌமியா நீங்கள் முதல்ல துபாய்க்கு போனீங்களே, எப்படி போனீங்க? ஆமாம், நான் துபாய்க்கு போனேன், கல்யாணம் பண்ணிட்டு போனேன். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு அங்கே சம்பாதிச்சு என்னுடைய பங்களிப்பை என் குடும்பத்துக்கு நான் இன்னைக்கு கொடுத்துட்ருக்கேன். பொண்ணுங்க நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு லோன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் கல்யாணம் பண்ணுவோமா, ஆனால் இவங்க கல்யாணம் பண்ணும்போது லோனை கட்டுவாங்களான்னு கேட்டுட்டு கல்யாணம் பண்ணுவாங்களாம். இது எந்த ஊர் லாஜிக்கு சார்? எங்க டப்பாவில் போடுறது பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறார் சார். இன்னைக்கு உலகத்தின் முதல் சேமிப்பு கணக்கு எங்கே தொடங்கப்பட்டுச்சு தெரியுமா? ஒவ்வொரு வீட்டின் சமையலறையின் அஞ்சரை பெட்டியிலும் அடுக்கு பானையிலும் துவங்கப்பட்டது தான் சேமிப்பு கணக்கு. அஞ்சரை பெட்டியில் சேமிச்சதையும் அஞ்சல் பெட்டியில் சேமிச்சதையும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுறை வளர்ந்துருக்க முடியுமா? சுருக்கு பையிலும் இருந்துச்சு, சுருக்கு பை. ஆமாங்கய்யா சார். அதுவும் இல்லாமல் இவரோட ஃப்ரெண்டோட மனைவி வந்து பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்களாம். ஆமாம், நாங்கள் பிரேக் எடுத்துப்போம், 6 மாதம் நல்லா ஃப்ரீயாக வீட்டில் இருப்போம், பிடிச்சதை சமைச்சு சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் எங்களை அப்டேட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு வேறு வேலைக்கு போவோம். நீங்கள் அப்படியா? ஒரே குட்டையிலேயே உழண்டு அப்புறம் பத்தலைன்னு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நிஜமா இப்போ சமீபத்தில் ரம்ஜானுக்கு 5 நாள் லீவ் விட்டாங்க எங்கள் ஊரில். என் வீட்டுக்காரு ஒரு 3 நாள் லீவை மட்டும் எடுத்துகிட்டு 2 நாள் லீவை திருப்பி அவன் கையிலே கொடுத்துட்டாரு. என்னன்னு கேட்டால், என் கம்பெனி நான் இல்லாமல் என்ன பண்ணுறது, நான் தான் அதை கட்டி தூக்குறனாக்கும் நிமிக்கிறனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஒருவேளை உங்களுக்கு பயந்து போயிருப்பாரோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, ஒரே ஒரு 2 தான். ஒன்று வர்க்கஹாலிக், இல்லைன்னா ஆல்கஹாலிக். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தான். அதுவும் இல்லாமங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகல்மா உழைச்சி வேலைக்கு போகிறாங்களே, இவங்களாம் என்னத்தை சேமித்து வச்சுருப்பாங்க, என்னத்தை சம்பாதிக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? 250, 150, 140 கோடி கணக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. 250 சுகரு, 150 ப்ரெஷரு, 140 சோடியம்னு சேர்த்து வச்சுப்பாங்க. 10 குறைக்கு தொப்பையை வேற எக்ஸ்ட்ரா போனஸ், அந்த கருவேப்பிலை கொத்தமல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. எங்களுக்கெல்லாம் அப்படி தெரியாதுங்க. நாங்களாம் வந்து எங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சிட்டு இருக்கோம். இதில் நாங்கள் ரொம்ப மயங்கி போனோம். இதில் வந்துங்கய்யா, இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கிற அத்தனையுமே விழலுக்கு இறைச்ச நீர் தான். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நீங்கள் பிடுங்குகிற அத்தனை ஆணியுமே தேவையில்லாத ஆணி தான். இதில் பாருங்க, 4ஆம் வகுப்பு படிக்கும்போது யாரோ ஒருத்தன் மாங்காய் துண்டு வாங்கி கொடுத்தாங்கிறதுக்காக அவனை பார்க்கும் போதெல்லாம் பணத்தை அழுவ வேண்டியது. ஏன் இப்படி எமோஷனல் ஏகாம்பரமாக இருக்கீங்க? ஒரு தடவை ஏமாந்தா பரவாயில்ல சார், ஒவ்வொருத்தரையும் ஏமாறுறாங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் வந்து ஏதோ பண்ணிட்டு போங்க, நாங்கள் உங்களுக்கு அதை சரி கட்டுறோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நீங்கள் இழுத்து விட்ட பெரிய செலவுக்கு தான் நாங்கள் வேலைக்கு போயிட்டுருப்போம். இதில் இப்படி வேற, சரி நான் இந்த கடனை கட்டுறேன், நீங்கள் அந்த கடனை கட்டுங்க, இந்த செலவை நான் ஏற்றுக்கிறேன், அந்த செலவை நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்திற்கு வலிமை மட்டும் சேர்க்கல, உங்களோட வலிகளையும் நாங்கள் குறைக்கிறோம் இல்லையா? சமீபத்தில் என் ஆஃபீஸில் என் கல்வி கூட பேசிகிட்டு இருந்தேன் சார். அவன் சொல்கிறான், சார் இந்த மாதிரி அட்சய திருதியை வருது, நான் ஒரு 4 கிராமில் வந்து தங்கம் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஆரம்பித்தான் பாருங்க. இன்னைக்கு புழக்கத்திலே இல்லாத ஸ்லீப்பிங் கோல்டுன்னு சொல்லப்படுற தங்கம் எல்லாமே இன்னைக்கு பெண்கள் கிட்ட தான் இருக்குது. உக்ரைன் போர் ஏன் வெடிச்சது தெரியுமா உங்களுக்கு? இன்ஃப்ளேஷன் ரேட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இலங்கையோட நிலைமை என்னன்னு தெரியுமான்னு ஆரம்பித்தான் பாருங்க. உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணாலும் பேசுவேன், நான் அப்படி பேச முடியுமான்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போனேன். இதே ரூட்லேயே போனால் சரி வராதுன்னு வீட்டுக்காரர் சொன்னேன். இந்த மாதிரி பாப்பாவுக்கு ஆனுவல் டே வருது, 6 பவுனில் 6 போட்டால் தான் உள்ளேயே விடுவேன்றாங்கன்னு, வா நகை கடைக்கு போவோன்ட்டார். என்ன குறைஞ்சி போச்சு? இன்னைக்கு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின தங்கத்தோட விலை 4 மடங்கு அதிகமாயிருக்கு. ஆனால் நீங்கள் வாங்கி வச்சிருக்க வண்டி வாகனத்தோட விலை ஏறுமா? வண்டி வேணால் மேலே ஏறும். ஒரே ஒரு விஷயம் சார், இன்னைக்கு பொருளாதாரத்தை வலிமைப்படுத்துவது பெண்கள் தான் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு திருக்குறளில் 140வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு, நாலடியாரில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அம்மாவை பார்த்து, பாட்டியை பார்த்து, அக்காவை பார்த்து, சித்தியை பார்த்து தெரிஞ்சுக்காத விஷயம் இது கிடையாது சார். 8-10 பிள்ளைங்களை வச்சுருந்தாங்க சார் பாட்டி. அந்த 8-10 பிள்ளைங்களையும் எப்படியாவது கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனமாக இருந்து கரை சேர்த்தவள் பாட்டி. ஒரு அம்மாவும் அப்பாவும் நெருக்கமான சம்பளத்தில் சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை கண்ட கனவெல்லாம் நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்னவெல்லாமோ செஞ்சு, எப்படி எஜுகேஷன் லோன் நான் கட்டுறேன் நீ போ அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு கரை சேர்த்தவள் அம்மா.
அப்பாவை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா நினைப்பாங்க, நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளையோட கண்களில் கண்ணீர் வரக்கூடாதுன்னு நினைப்பாரு அப்பா. நான் இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி என் பிள்ளையின் கண்களில் கண்ணீர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அம்மா. சார், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விருப்பப்படுகிறேன். சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செய்தித்தாள்களில் பார்த்து வருத்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய நிறுவனமான ஒரு காஃபி நிறுவனத்துடைய ஒரு நிறுவனர் தன்னால் தன்னுடைய நிதியை நிர்வகிக்க முடியல, கடன் தொல்லையிலேருந்து மீள முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதிவிட்டு இறந்து போகிறார். அவருடைய மனைவி அடுத்த நிமிடமே அவங்க அதோட இன்சார்ஜ் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த நிறுவனத்தை சுமார் 7200 கோடியிலிருந்து குறைச்சி 3100 கோடியாக ஒரே வருஷத்தில் கொண்டு வராங்க. எடுத்து வந்த அந்த பெண்மணி ஒரு கடிதம் எழுதுறாங்க சார். அந்த 25,000 ஊழியர்களுக்கும் ஒரே ஒரு கடிதம் எழுதுறாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. நான் உங்களுடைய எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எழுதி சொன்ன மாதிரியே அதுலேருந்து மீட்டெடுத்து ஒரு பெண்மணியால் வர முடிகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்கள் நிர்வகிக்க தெரியலங்கிறத நான் 2வதாக சொல்கிறேன். ஒரு தெருக்கோடியில் விட்டு சென்ற கணவரிடமிருந்து ஒரு நிறுவனத்தையே மீட்டெடுக்க முடியும் ஒரு பெண்மணியால் என்றால், ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்மணியிலும் அந்த திறமை இருக்கிறது என்பதற்கு அந்த ஒரு பதம் சாட்சி. பொருளாதாரம் என்ற வார்த்தையில் கூட ஆதாரமாக இருப்பவள் தாரம். அந்த தாரத்தை நீக்கிவிட்டால் பொருளாதாரத்திற்கே பொருள் இல்லாமல் போகும். இதை இந்த மாமன்றம் உணரும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு என் நெஞ்சின் ஆழத்திலிருந்து நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாரம்ன்ற சொல்லு பொருளாதாரத்தோடு ஒட்டி இருக்கான். எங்கெங்கெல்லாம் போய் பிடிக்கிறாங்க பாருங்கள் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்னத்தை வாங்கி குவிக்கிறீங்க? நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய காரு, இல்லை நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான கருவிகள், அதனுடைய விலைகள்லாம் என்ன? இறங்க போகும், நாளடைவில் இறங்கிடும். நாங்கள் வாங்கி சேர்த்து இருக்கக்கூடிய தங்கம் இருக்கே, அது என்னமா விலை ஏறுது. அப்போ இந்த குடும்பத்தை சரியாக காப்பாற்றுறது யார்? அதுக்கு ஒரு உதாரணம், ஆடவன் கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணி கொண்ட பிற்பாடும் கூட எழுந்து நின்று அந்த குடும்பத்தை நிறுத்துறது மட்டுமல்ல, அந்த வர்த்தகத்தையே சமாளித்து நிறுத்திய ஒரு பெண்மணி இருக்காள் இல்லையா, அது எத்தனை பெரிய சாதனை அப்படின்னு ஒரு சாதனையும் காட்டி இங்கிருந்த அவங்க வீட்டுக்காரரை பயமுறுத்தி அவங்க பேசுகிற பேச்சை பார்த்து அவர் பயந்து போயிருப்பார். நேரம் நம்ம ஒன்றும் வாங்க முடியாது போல இருக்குன்னு அந்த அளவுக்கு மிரட்டி அருமையாக முடிச்சு இந்த கட்சியை ஒரு விரட்டி இருக்கிறாங்க. இந்த கட்சிக்கு நீ பேச வேண்டிய ஆள் வாங்க கருணாநிதி. GRT शुभ आरंभम. GRT Jewellers. பட்டிமன்ற பேராசான் பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, சன் குழுமத்தை சார்ந்த அன்பர்களே, என் அன்பு சொந்த பந்தங்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். சௌமியா அம்மா ரொம்ப உருக்கமாக பேசிட்டு போயிருக்காங்க. ரொம்ப உருக்கம், அழுது இன்னும் கொஞ்சம் விட்டு அழுதுருப்பாங்க. நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஆமாம், கொடுக்குற கூலிக்கு மேலே எங்களுக்கு கூவ தெரியாது சார். அதான் வீட்டில் மொத்தமாக கூவிடுறீங்களே, அப்புறம் இங்கே அங்கே போய் கூவதுக்கு நேரம் இருக்கும். இங்கேயே மொத்தமாக கூவி கும்பி அடித்தா அந்த ஆள் வாயில்லாத பூச்சா அவன் போகிற வேலைக்கு. எங்கள் பங்களிப்பு எங்கள் குடும்பத்துக்கு தான். ஆமாம், எங்கள் குடும்பத்துக்கு இல்லையம்மா, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தானம்மா கொடுக்குறீங்க. அதுதானம்மா வருந்தி நிற்கிறோம். எதையாவது சொல்லி விட்டுறோம். நாங்கள் 6 சவரன் நகை வாங்கினோம், அது விலை ஏறிச்சுது. நீங்கள் வாங்கின கார், ஏன் நீங்கள் காரில் ஏறினீங்கள, அதை ஒத்துக்கிறீங்களா? அது விலை ஏறிச்சு, நீங்கள் காரில் ஏறினீங்களம்மா, ஏன் இருக்க வேண்டியதானே? ஏன் வாங்குறீங்க டார்லிங்? 6 லட்சம் ரூபாய் கொடுத்து இதுக்கு ஒரு சவரன் வாங்கிட்டேன். நடக்க முடியாதுங்க, எனக்கெல்லாம் நடக்க முடியாது. வாங்கி கேட்டதே நீங்கள் தானம்மா, சும்மா இங்கே பொய் சொல்கிறது அது இது அப்படி சொல்லி. அதுபோல் விளையாட்டு, அதில் விளையாடுறோம் இதில் விளையாடுறோம், ஆண்கள் அதில் விளையாடுகிறோம் இதில் விளையாடுறோம். உண்மைதான், ஆண்களுக்கு வேறு வழியே இல்லை. நீங்கள் எங்கள் வாழ்க்கையோடு விளையாடி சந்தோஷப்படும் பொழுது எங்களுக்கு இதை தவிர வேறு வழி தெரியலம்மா. எங்கேயோ ஒரு கிடைச்ச விளையாட்டை விளையாடிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். நிறைவாக ஒரு செய்தி சொன்னாங்க. அந்த
ஒரு காஃபி நிறுவனத்தினுடைய கதை, எல்லாரும் அப்படியே அசந்து போயிருந்தீங்க. உண்மையிலேயே அந்த ஊழியர்களுக்கு நம்பிக்கையை வளர்த்து சென்றவர் ஒரு ஆண் என்பதை மறந்துடக்கூடாது. இத்தனை ஊழியர்களுக்கு கடிதம் எழுதினாங்களா, அவன் சரின்னு ஒத்துக்கிட்டானே. என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய முதலாளி இப்படி இருந்தார், கண்டிப்பாக இவர்கள் செய்வார்கள்ங்கிற அந்த நம்பிக்கையை உருவாக்கி வச்சிருந்தார். அதை நினச்சிக்கணும். எங்கள் முந்தின தலைமுறையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வீடு எப்படி இருந்ததுன்னு. அது ஒரு பிரம்மாண்டம், ஒரு அழகு. ஒரு பெரிய இரும்பு பெட்டி இருக்கும் வீட்டில எல்லாம், 2 கை வச்சிருக்கும். அதை பிடிச்சு திறந்தா உள்ள கொஞ்சம் பணம் வச்சுருப்பாங்க. வரவு செலவு எழுதுவார். யாரு தெரியுமா? அப்பா. இது இவ்வளவு செலவு, இது இவ்வளவு வரவு, இறுக்கமாக பூட்டி வச்சிருப்பார். ஆனால் வீட்டில் இருக்க துணி வச்சிருப்போம் தெரியுமா, அந்த அலமாரோடைய சாவி அம்மா கையில் இருக்கும். பணம் என்பது தலைமுறை தலைமுறையாக ஆண்கள் கையில் இருந்தது. அவர்கள் நெருக்கி சிக்கனமாக வளர்த்ததுனால்தான் இன்று ஒரு வலிமையான குடும்ப சூழல் நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா அது என்ன சொல்கிறது? இப்படி பார்ப்பங்க. உலகத்தில் இருக்க எல்லா கரன்சியும் பாருங்கள், எக்ஸப்ட் 1-2 நாடு, சில ராணிகளுடைய படம் இருக்குது. அதை தவிர்த்து எங்கே நீங்கள் திரும்பினாலும் ஆண்களோட முகம் தான் பார்க்க முடியும். பணம் முழுக்க ஆண்களுடைய முகம் தான். அவ்வளோ தியாகம் செஞ்சுருக்காங்க. அப்படியாவது கொஞ்சம் இறக்கப்படுங்க எங்கள் முகத்தை பார்த்துன்னு அது சொல்லுது. இப்படி ஒரு வாசகத்தை பெரும்பான்மை இந்தியர்கள், ஏன் தமிழர்கள் கூட சொல்லிட்டு தான் இருப்போம். எங்கள் அப்பா மட்டும் ஒரு 1000 ரூபாய் அன்னைக்கு செலவு செஞ்சுருந்தான்னு வையேன், என் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? எங்கள் அப்பா மட்டும் இந்த காலேஜில் என்னை சேர்த்து வச்சுருந்தாருன்னு வையேன், என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும்? எங்கள் பூர்வீக வீட்டை எங்கள் அப்பா விற்காமல் இருந்திருந்தா எனக்குன்னு ஒரு சென்ற இடம் இந்த ஊரில் இருந்திருக்கும் என்று அப்பாவை கை காட்டுகிறோம் என்று சொன்னால், பணம் சொத்து எல்லாம் அப்பாவை சார்ந்து தான் இந்த சமூகத்தில் இயங்குகிறது. அவர் தானே அடிப்படை, அவர் தானே வலிமை சேர்த்தவர். அம்மாவை எவனும் கொண சொல்கிறது இல்லை. எங்கள் அம்மா சேர்க்கல, யாரும் சொல்லாது, இந்த சமூகமும் அதற்கு துணை போகாது. அப்பா தான் அதற்கு பொறுப்பு என்பதால் ஆண்கள் தான் என்பது தெரிஞ்சுக்கணும் நடுவர்களே. இப்படி யோசித்து பார்ப்போமே. நான் இந்த ஹாலெல்லாம் சுற்றி பார்த்தேங்க, எனக்கு ஒரு பாட்டு என் மனசுக்குள்ளே ஒழிச்சுது. இன்றைக்கு ஏனிந்த ஆனந்தமே அப்படின்னு ஒரு பாட்டு. இன்பத்தில் வாழுது என் மனமே. என்ன காரணம் இருக்குது யோசிச்சு பாருங்களேன். தெரியுமா? கண்டுபிடிச்சிக்கிடவே மாட்டீங்க. என் மனைவி இல்லாமல் இவ்வளோ ஷாப்பிங்கை சுற்றிருக்கேன் நான். அதுதான் அந்த மகிழ்ச்சிக்கு காரணம். இல்லாட்டா காடு காலியாக இருக்கும், பர்ஸு காலியாக இருக்கும், எல்லாம் காலியாக இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக ஷாப்பிங் போனதில் இன்னைக்கு தான் ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு சட்டை எடுத்துருக்குறேன். இல்லைன்னா அவர்களுக்கு தான். அது எப்படி தெரியுமா? அந்த கடையில எல்லாம் நிறைய பேரோட மைண்ட் வைஸ் எனக்கு கேட்டுது. பர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க, பர்ஸ் அவங்களது, பணம் என்னது. பர்ஸு அவங்களது, பணம் என்னது. மாப்பிள்ளை அவர் தான், சட்டம் என்னதுன்னு சொன்ன கதையா? அத்தனை ஆண்களுடைய மைண்ட் வாசல் இதை கேட்க முடிஞ்சது நடுவர் அவர்களே. ஊர்களில் ஒரு 18 வயசு ஆயிடுச்சுன்னா வரி போடுவாங்க. ஊர் வரி, தலைக்கட்டு வரின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு அது பெரும்பாலான ஊர்களில் இல்லை, ஆண்களுக்குத்தான். என்றால் அவன்தான் ஊருக்கும் சேர்த்து செலவு செய்ய வேண்டியவன் என்பதை தான் தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் வேண்டாங்க, அவசர கிரதி. இன்னைக்கு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு 1,00,000 ரூபாய் வேணும். நான் என்னுடைய தோழிகள் இருப்பாங்கள்ல, நமக்கு கேட்டு பார்ப்போமே, யாராவது ஒரு தோழிகள்கிட்ட என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு 1,00,000 ரூபாய் தாடின்னு கேட்டு பாருங்களா. ஐயோ, நேற்று கேட்டிருக்கக்கூடாதடி, நேற்றெல்லாம் சும்மா இருந்துட்டு இன்னைக்கு கேட்குற பாரு. இன்னைக்கு காத்தால தான் என் தங்கச்சி கேட்டால் கொடுத்தேன். இப்படி பண்ணிட்டேடி, வரவே வர்றது. அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அவர்கிட்ட கேட்கணும், ஏன்னா அவர்கிட்ட கேட்டு தான் இவங்க எல்லாம் செய்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்கணும், என் வீட்டில் கேட்கணும், என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும். இப்போல்லாம் இது வரும். ஆனால் அவசர தேவைகளுக்கு உதவி என்று ஒரு ஆண் தாங்க இன்னொரு ஆணுக்கு கூட செய்வான். அதுதான் நிதர்சனமான உண்மை. நாஞ்சில் நாடன் ஒரு சின்ன கருத்தை பதிவு செய்தார், தன்னுடைய அப்பாவை பற்றிய ஒரு கருத்து. என்ன, வயலில் போய் அறுவடை செய்கிறாங்க, அறுவடை செய்து நெல் மணிகள் எல்லாம் சிந்தி கிடக்கிறது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் நெல்மணி ஓரமாக கிடக்குது. நாஞ்சில் நாடன் போய் அந்த நெல்மணிகள் எல்லாம் அள்ளுறாரு. அவங்க அப்பா சொன்னார், டே அதை அப்படியே விட்டுட்டு வாடா. ஏன்பா, எவ்வளோ நெல்மணி இருக்குது, 2 கைப்பிடி இருக்குமே, இது வேண்டாமா நமக்கு அப்படின்னு. அவங்க அப்பா சொன்ன கருத்து, நான் மட்டும் வாழ்கிறதுக்கான உலகம் இல்லைடா, இந்த ஜீவராசிகளும் வாழணும், அதுகளும் கொத்தி தின்பதற்கு 2 நெல்லை விட்டு விட்டு வாழ்னாங்க. இதுதாங்க ஆணுடைய சிந்தனை. திருமணமாய் ஒரு வீட்டுக்கு போனாலும் என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி, என்னுடைய வீட்டிற்கும் நான் செய்ய வேண்டும் என்று பயந்து பயந்து செய்கிற ஆண்கள் இந்த சமூகத்தில் இருப்பதனால் குடும்பங்களை பலம் சேர்ப்பது ஆண்களை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நடுவர்களே. இப்படி ஒரு ஒரு சூழலை யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு சிக்கல், மனைவி நம்ம மடியில் விழுந்து அழுறாங்க. என்னங்க இப்படி ஆகிப்போச்சுங்க, என்னெல்லாமோ நினச்சேன், இப்படி ஆயிடுச்சு, என்ன செய்கிறதுங்க நினைக்கிறாங்க. ஏண்டி அழுற, என்ன குத்துக்கல்லாட்டம் நான் இருக்குல்ல, ஏன் பயப்படுற நீ, நான் செஞ்சு தரேம்மா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, இப்படி அவன் சொல்லுவான். இதே ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்க.
இவன் அந்த அம்மா மடியில் உட்காந்து அழுறான்னு வைங்க, எப்படி இருக்கு தெரியுமா டைலாக்? எங்க நீங்களே கலங்கிட்டீங்கன்னா நான் என்னங்க செய்வேன் அப்படின்னு சொல்ற நேரம் ஆண் தான் இந்த வீட்டுக்கு அஸ்திவாரம், அவன் தான் துணை என்று சொல்லுகிறது இல்லையா? எவ்வளவு வேணா சம்பாதிங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க, இந்த வார்த்தை சொல்லாத பெண்களே இருக்காது. அப்புறம் வேணா சொல்லுவாங்க, எங்க அப்பாட்ட வேணா கேட்டு பாக்குறேங்க. அது அவ்வளோ டைலாக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். பணம் போட்டு பணம் பண்ணுகிற வித்தை யாரிடம் இருந்ததுன்னா ஆணிடம் இருந்தது. அதுதாங்க சிறப்பு. ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. சேமிப்பு பெருசா, இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா. அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான். ட்ரேடிங் என்கிற வார்த்தையே ஆண்களுடைய. கடல் கடந்து போனானே, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடின்னு கடல் கடந்து போனது யாருங்க? ஆண்கள் தானுங்க. மொத்த வர்த்தகமும் ஆண்கள் தானே. உலகத்தில் பெரும் பணக்காரர் பட்டியல்களை எடுங்கள், ஏன் ஆண்களே வந்துட்டு இருக்காங்க? நம்ம செலவு செஞ்சுட்டே இருந்தோம்னா சேமிக்கிறோம், செலவு செய்கிறோம், அப்புறம் எங்கே பணக்காரர் பட்டியலில் நாம் வர முடியும்? குடும்பம் ஆனாலும் சரி, நாடு ஆனாலும் சரி, பணம் என்கிற சிந்தனை, வியாபாரம் என்கிற சிந்தனை, அதில் இருக்கக்கூடிய தோல்விகளை எதிர்கொள்ளுகிற தைரியம் ஆணுக்கு இருக்குதுங்க. இவங்க ஒன்றும் வேண்டாம், ஒரு ஷேரில் இந்த நம்ம ஏதோ நம்ம வீட்டில் அம்மாட்ட சொல்லிட்டு ஒரு ஷேரில் போடுமா, ரைட்டு 3000 ரூபா, அடுத்த நாள் ஏறுது 3500, 5000, 6000, டபக்குன்னு ஒரு நாள் 2000 வரும்போது ஏங்க அவ்வளோத்தையும் எடுத்துருங்க, இனிமேல் போடாங்க அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் ஆண்கள் எந்த தைரியமாக ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் வரும் என்று காத்திருந்த அந்த வெற்றி இலக்கை படிக்கிறார்களே, இதுதான் ஆண்களுடைய சிறப்பு நடுவர் அவர்களே. அவர்களுடைய நெஞ்சூரம் அதுதான். இந்திரா நோயை பற்றி இப்படி சொல்லுவாங்க நிறைய பெண்கள். ஆனால் அந்த இந்திரா நோயை சொல்கிறாங்க, நான் இப்படி ஆகிறதுக்கு யார் தெரியுமா காரணம்? என் தாத்தாவும் என் தந்தையும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பெண்ணின் பின்னால் ஒரு ஆண் நிற்கிற தைரியத்தில் தான் அவர்கள் முன்னோக்கி நகர்கிறார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி பார்த்துங்க, நீங்கள் தேர் ஓடுற மாதிரி ஓடலாம், ஆனால் அந்த ஒரு கட்டை வச்சு திருப்புறான் தெரியுமா அந்த தேரை, அந்த கட்டை தாங்க ஆண்கள். அவன் தன்னை தேய்த்து கொண்டு தன் குடும்ப வாழ்க்கையை பிரகாசமாக்கிறான். பணத்தேவைகள், குடும்பத்தினுடைய பண வலிமையை சேர்ப்பது உள்ளத்தாலும் உடலாலும் ஆண்களே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பணம் சம்பாதிக்கிறதுல ஆண் என்னென்ன பாடுபடுறான், எவ்வளவு நெஞ்சுரமாக இருக்கான். அந்த வீட்டில் கலக்கம்னு வந்துருச்சுன்னு சொன்னால், பெண்ணு அவன் மடியில் விழும்போது என்ன நடக்குது, இவன் அவன் மடியில் விழும்போது என்ன நடக்குது? இது ஒன்றும் போதாதா? அதை ஒன்று வைத்து கொண்டதே உலகம் முழுக்க இப்படி தான் நடக்குதுன்னு முடிச்சிட்டார். இதுதான உண்மை. வாங்க திருமதி கவிதா ஜவஹர், வாங்கம்மா. ஜாலியான பார்ட்டியா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டியூட்டியா, always chill with Bavento. Always chill with Bavento. ஆச்சி கரம் மசாலா ஒன்று போதும். 16 விதமான டிஷஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, பிரம்மாண்டமான சினிமா என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரம்மாண்டமான திருமண கண்காட்சி என்ற ஒன்றை சென்னையில் தொடங்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிற, பேன் இண்டியா லெவல், பேன் வேர்ல்டு லெவலுக்கு கொண்டு போயிருக்கிற கல்யாண மாடை குழுமத்தை சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மீரா மேடம் அவர்களே, மோகன் சார் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உறவுகளில் சிறந்த உறவு என்றால் அன்னை, ஊர்களிலே சிறந்த ஊர் என்றால் சென்னை. அதனால் உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். கிராமத்தில் சேஷாத்ரி அவர்கள் வந்தார்கள். ஒவ்வொருத்தருக்கும் 1000 கவலை, கஷ்டம், துயரம். அவருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, நயன்தாராவுக்கு கல்யாணம் ஆனது தான் அவருக்கு கஷ்டம். இப்படிப்பட்ட ஆண்கள் தான் பொருளாதார நிதி நிலைமைக்கு வலிமை சேர்ப்பார்களாம். நயன்தாராவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு கவலைப்படுவார். கொஞ்ச நாள் கழித்து திரிஷாவுக்கு கல்யாணம் ஆக போதேன்னு கவலைப்படுவார். அப்புறம் கீர்த்தி சுரேஷ்னு வரிசையாக வருவாங்க. இப்படியே கல்யாணம் ஆகிட்டே அடுத்தவங்க கல்யாணத்தை பார்த்து வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா நம்ம தலையில் உள்ள முடி தான் கொட்டும். சொல்கிறேன், உங்கள் அம்மா வீட்டுக்குன்னா பணத்தை உடனே கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆமாம் சார், எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கேட்டால் நாங்கள் பணம் கொடுப்போம், ஏன்னால் கொடுத்த பணம் 2 மடங்காக எங்கள் வீட்டிலேருந்து திரும்பி வரும். உங்கள் கையில் கொடுத்தா வெறும் கை மட்டும்தான் திரும்ப வரும். இல்லை வேறு அவர் ரொம்ப யோசித்து சொல்கிறாரு. கல்யாணமாகி அவங்க தான், பெண்கள் தான் புகுந்த வீட்டுக்கு போகிறோமா. ஏன்னா அதுதான் ஒற்றை தலைமையாம், அங்கே ஆண் இருக்கிறது. ஒற்றை தலைமையில் நீங்கள் மட்டும்தானே இருந்திருக்கணும். ஏன் கல்யாணமாகி பெண்களை வீட்டுக்குள்ளே வர வைக்கிறீங்க? அங்கே அம்மா வந்தால் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அம்மா இல்லாததுனால தான் இவ்வளோ 7.5 கட்டிகிட்டு இருக்கிறீங்க. நான் வீட்டுக்குள்ளே சொல்கிறேன்.
பெண் இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை வருதுங்க வீட்டுக்குள்ளே. ஒற்றை தலைமைங்கிறாங்க, இரட்டை தலைமைங்கிறாங்க. நாம் இருந்தப்போ அந்த பிரச்சனை வந்ததா? நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு புடவை புதுசு புதுசாக வாங்குகிறோமா. நீங்கள் தானே கட்டின வேட்டியோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அதனால் ஆண்களை கட்டின வேட்டியோடையே நாங்கள் வைத்திருக்கிறோம். உங்கள் வழிக்கு வந்தாலும் விடமாட்டீங்க, எங்கள் வழிக்கும் விடமாட்டீங்க. இந்த 3 நாள் எக்ஸ்போவை சுற்றி பார்த்துருக்காரு. ஒய்ஃபை விட்டுட்டு 2 பேருமே எக்ஸ்போவை விட்டுட்டு வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லா கடையிலும் ஆண்கள் தான் முதலாளிகளாக இருக்கிறார்கள். பெருமை பாருங்கள். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா சேஷாத்ரி? எல்லா கடையும் எங்களை மாதிரி பெண்களை நம்பிதான் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் போனால் கூப்பன் தருவாங்க, நீங்கள் போனீங்கன்னா வெப்பன் எடுத்து மிரட்டி வெட்டி விடுவாங்க. போயா நீ என்னத்துக்கியா ஒரு வேட்டி கூட வாங்க மாட்டேன். அந்த அம்மா வந்து 5 சேலை 7 சேலை வாங்குது. 5 சேலை 7 சேலையெல்லாம் வாங்குவீங்களா? ஆமாங்க ஐயா, 5 கல்யாண வீடு வந்துச்சுன்னா 5 சேலை வாங்கித்தானே ஆக வேண்டும். எங்களுக்காக இல்லை, எக்ஸ்போ போட்ட முதலாளிகள் எல்லாம் வாழ வேண்டும் இல்லையா? கல்யாண மாலை இன்னும் அடுத்த லெவலுக்கு போக வேண்டும் இல்லையா? இப்படி போட்ட சட்டையே போட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம வியாபாரம் நடக்குமா? ஒவ்வொரு காலையில் ஒன்று கட்டணும், மத்தியானம் ஒன்று கட்டணும். அப்போ தான் என் பொருளாதாரம் வளரும். இதில் நான் உண்மையிலே பெண்கள் வந்து இன்னொருத்தங்க போட்டிருக்க சேலையை பார்த்து இது மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டு நான் பார்த்துருக்குறேன். ஆனால் கருணாநிதி சார் வரும்போதுங்க ஒரு பச்சை சட்டை போட்டு வந்தார். பச்சை கிளி மாதிரி பறந்து பறந்து வந்தார். வந்துட்டு அவங்க 2 பேரும் புழுக்கிற சட்டை போட்ட உடனே படக்குன்னு எந்திரிச்சு வெளியே போனார். நான் எக்ஸ்போ பார்த்துட்டு வரேன், நான் கூட ஒரு மனைவிக்கு தான் எதாவது வாங்க போகிறாருன்னு பார்த்தா ப்ளூ கலர்லேயே ஒரு சட்டையை போட்டு வந்து உட்காந்துட்டார். சத்தியம், அவர்கிட்டே கேளுங்க. இப்போ மாப்பிள்ளையும் அவர் தான், மாப்பிள்ளை போட்டிருக்க சட்டையும் அவர் தான். கேட்டால் பெண்கள் எல்லாம் பொறாமைப்படுகிறார்கள் அப்படின்னு நீங்களாம் அள்ளி விடுறது. இப்போ ஆண்களை வந்து கல்யாணம் பண்ணி அனுப்ப மாட்டாங்க, பெண்களை தான் கல்யாணம் பண்ணி அனுப்புகிறாங்க. என்ன ஏன் காரணம் தெரியுமா? பாரம்பரியமாகவே அப்படித்தானே பெண்களைத்தான் திருமணம் பண்ணி கணவன் வீட்டுக்கு அனுப்புகிறோம். என்ன காரணம் தெரியுமா? எந்த இடத்தில் ஒப்படைத்தாலும் அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி தன் இயல்பை மாற்றிக்கொள்பவள் பெண்ணாகத்தான் இருக்கிறாள். அதனால தான் பெண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்புகிறாங்க. ஐயா, தான் பிறந்த இடம் கடலாக இருந்தாலும் புகுந்த வீடு என்கின்ற மீன் தொட்டிக்குள் அந்த பெண் வாழ பழகி கொள்ளுகிறாள். உங்களால் முடியுமா? ஒரு தலை தீபாவளி ஒரு நாள், ஒத்தைக்கு ஒரு நாள் வந்துக்கிட்டு 1 பவுன் மோதிரம் போட்டால் தான் தலைக்கு எண்ணெய் வைப்போம். இந்த தலைக்கு எண்ணெய் வச்சா என்ன, வைக்காட்டி என்ன? என்ன பந்தா பண்ணுறாங்க? அந்த ஒரு நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் வீடு கல்லோலப்படுது. இது உங்களையே கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து வச்சா வீடு என்னத்துக்கு ஆகும்? அதனால தான் நாங்களே கல்யாணம் ஆகி உங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம். நல்லதோ கெட்டதோ நாங்களே எதாவது சமாளித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோயா அப்படின்னு. அதனால தான் பாரம்பரியமாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்கய்யா. அவர் சொல்கிறாரு, ஒரு பெண் கணவன் மடியில் படுத்துக்கிட்டு அழுதாங்கன்னா நான் இருக்கேன்டி குத்துக்கல் மாதிரி. எவ்வளோ உண்மையை ஒத்துக்கிறாரு பாருங்க. அவர் குத்துக்கல் மாதிரியே தான் இருக்காரு. மடியில் விழுந்து நமக்கு மண்டை உடஞ்சி தான் இருந்துச்சு. ஆனால் ஆண் மடியில் விழும்போது அவங்க ஒரு டைலாக் விடுவாங்க, நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? மடியில் விழுந்து அழுதுட்டு, என் பொழப்பே உன் கையில் தான் இருக்குது, நான் மீண்டு வாரதே உன் கையில் தான் இருக்குது, நான் வாழ்கிறதே உன் கையில் தான் இருக்குது. நம்ம கையை பிடிச்சிட்டு அழுவாங்க பாருங்கள். நம்ம கொஞ்சம் அசந்து அடுத்த செகண்ட் கையில் இருக்க 10 பவுன் வளையல் காணாமல் போயிருக்கோம். இது யதார்த்தங்கய்யா. ஆண்கள் செய்கிற தொழிலிலோ இல்லை பார்க்குற வேலையிலோ ஒரு முடம் வந்து விட்டால், ஒரு சிரமம் வந்துவிட்டால், ஒரு தடை வந்து விட்டால் அடுத்த செகண்ட் அவங்க பேங்க் லோனுக்கெலாம் அலைய மாட்டாங்க. டக்குன்னு வீட்டில் இருக்கிற மனைவி கைகளைத்தான் நம்புவார்கள். விருப்பம் இருக்கோ இல்லையோ, என் வீட்டுக்கார் கலங்கிட்டார், ஒரு ஆம்பளை சிங்கம் கலங்கக்கூடாதுன்னு தங்கத்தை கழட்டி கொடுப்பது எங்களுடைய பெண் தங்கங்கள் இல்லையா சார்? இக்கட்டான காலம், கொரோனா காலத்தில் பல குடும்பங்கள் தற்கொலை செய்யாமல் தப்பித்ததற்கு காரணமே பெண்கள் காதலையும் கழுத்தலையும் கையிலும் போட்டிருந்த நகைகள் மட்டும்தான் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நகைக்கடைக்கு நம்மலாம் போகிறோமா? நம்மளாம் நகை கடைக்கு போக வேண்டியது, அவங்க பூரா அடகு கடைக்கு போக வேண்டியது. நாங்கள் இங்கிட்டு வாங்க வேண்டியது, இவங்க போய் வைக்க வேண்டியது. மறுபடியும் இப்படியே ஒரு ரவுண்டு தான் என் வாழ்க்கையே, ஒரு வட்டங்கிறத இவங்க தான் எங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் நான் முத்துக்குமார் ஒரு கவிதையில் சொன்னார், ஒவ்வொரு அடகு கடையிலும் உலர்ந்து கொண்டிருக்கிறது விருப்பமே இல்லாமல் கழட்டி கொடுத்த ஒரு பெண்ணின் கண்ணீர் துளி என்று அவன் கவிதையாக வடித்தான். இவ்வளவு சிரமப்பட்டு நம்ம வாழ்வோமா? இவங்க நம்மளையெல்லாம் வச்சு செய்வாங்களா? நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுமா? என்ன கொடுமை இது, எங்கே போய் முடிய போதும்? அதுலேயும் கருணாநிதி சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. எல்லா நாட்டு ரூபா நோட்லேயும் படம் போட்டிருக்காங்களாம். ஆண்கள் படம் தானே போட்டிருக்கிறார்கள். ஆமாய்யா, எல்லாத்துலேயும் ஆண்கள் படம் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பாருங்கள், திருடர்கள் ஜாக்கிரதை, செயின் பறிப்பவர்கள் ஜாக்கிரதை, கொள்ளையடிப்பவர்கள், அதுலேயும் உங்கள் படம் தானே போட்டிருக்காங்க. பொருளாதார வலிமைங்கிறது பணம் சம்பாதித்து உள்ளே கொண்டு வருவது மட்டும் இல்லை, சம்பாதித்து வீட்டில் இருக்கிற பணத்தை சரியான முறையில் செலவழிப்பதும் வலிமை சேர்ப்பது தான்.
ஆண்கள் எவ்வளவு வேஸ்ட் பண்ணுறீங்க, அதை தான் அவங்க ஆல்கஹாலிக் அண்ட் ஒர்க்கஹாலிக்னு சொன்னாங்க. வீட்டில் அப்பாவை ஏமாத்துறது, காலேஜில் பிரின்சிபாலை ஏமாத்துறது, அப்பா சம்பாதிச்ச காசை பூரா அரியர் வைக்கிறது ஆண்களா பெண்களா? ஆண்களாக இருந்தால் எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க. ஐயா, அந்த காலத்துலேருந்து இப்படி தான் இருக்கிறாங்க. சரி, காலேஜுக்கு இந்த பிள்ளைங்களை அனுப்புனா இப்படி பசங்க பண்ணுறாங்கன்னு வீட்டுக்கே டியூஷன் வாத்தியார் அனுப்புனோம்னா அங்கே என்ன அலப்பறை பண்ணுறாங்க? பாட்டி மடியில் படுத்து லட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஏ காமே ஏ கிஷான் ரகு தாத்தா நாஞ்சில் நாடன் கதையெல்லாம் உட்காந்து படிச்சிருக்கிறார். பாவம், அவர் சத்துக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்கார். நாகர்கோயிலேருந்து வரும்போது சும்மா வரப்படாது, நாங்கள் போய் சட்டை தான் மாற்ற போகிறோம்ல அப்படின்னு புஸ்தகம்லாம் படிச்சிருக்கிறார். தானியங்களை விளைவிக்கும் போது அந்த காலத்தில் விவசாயிகள் அப்படியே வாரி எடுத்து விட்டு வரமாட்டார்கள். அங்கே இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்களுக்கும் விட்டு கொடுத்து விட்டு வருவார்கள். ஒத்துக்குறையா? உண்மையிலே அவங்க கை தட்டுங்க. விவசாயிகள் தானியங்களை, நான் விவசாய குடும்பத்திலேருந்து வர்றேன், தானியங்களை அப்படியே விட்டுட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அது ஆண்கள். ஆனால் விவசாயம் செய்த நிலங்களை எல்லாம் வீட்டு மனையாக மாற்றியது ஆண்களா பெண்களா? விவசாயிகள் தானங்க. அந்த நிலத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரமிப்பு பண்ணது யார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. பணம் என்பது வர வேண்டும், பொருளாதாரம் என்பது சேர வேண்டும். ஆனால் எந்த வழியில் சேர்வதுன்னு ஒன்று இருக்குல்ல, திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அதுதான் அன்பும் தரும் அரணும் தரும்னு வள்ளுவர் சொல்லுகிறார். பெண்கள் சேர்க்கிற பணம் பூரா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருந்தாலும் நல்ல வழியில் சேர்க்கப்படும். ஆனால் ஆண்கள் சேர்க்கிற பணம், நான் எல்லா ஆண்களையும் சொல்லலை, கண்டிப்பாக இங்கே உள்ள ஆண்கள் யாரையுமே சொல்லலை, ஏதோ ஒரு சிலர் கள்ள நோட்டு அடிக்கிறவங்க, கள்ளக்கடத்தல் செய்கிறவங்க, ஆயுதம் கடத்துறவர்கள், இப்படியெல்லாம் பணம் உள்ளே வருகிறது இல்லையா? தீய வழியில் வருவது பெரும்பாலும் ஆண்களால் தான் இருக்கிறது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய சாதாரண பெண்கள் வேலை பார்க்குறாங்க. கல்லுப்பட்டியில் வெள்ளரிக்காய் விற்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களையா? மதுரையில் மல்லிகைப்பூ விற்பாங்க, மணப்பாறையில் முறுக்கு விற்பாங்க, கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் விற்பாங்க, புதுக்கோட்டையில் முந்திரி பருப்பு விற்பாங்க, பன்ருட்டியில் பலாப்பழம் விற்பாங்க. எளிய தொழிலை நேர்மையாக செய்து தன் வீட்டுக்கு உண்மையாக பணம் சேர்ப்பது பெண்களாகத்தான் இருக்கிறாங்க. இதில் சில நேரம் ஆடு தானே வந்து தலையை கொடுக்கும், என்னை வெட்டு அப்படின்னு. அது மாதிரி கருணாநிதி சார் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறார். அப்பாவை பற்றி தான் சொல்லுவாங்களே, எங்கள் அப்பா மட்டும் என்னை படிக்க வச்சுருந்தாருன்னா, எங்கள் அப்பா மட்டும் கொஞ்சம் சொத்து சேர்த்துருந்தாருன்னா, எங்கள் அப்பா மட்டும் இந்த வீடை வாங்கியிருந்தாருன்னா, அப்போ என்ன அர்த்தம்? அப்பா என்பவர் அந்த குடும்பத்தின் பொருளாதாரத்திற்கு எந்த உதவியுமே செய்யவில்லை என்பதை ஆடு தானே வந்து தலையை கொண்டு வந்து அப்பா ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறது அதுவே ஒப்பிச்சுட்டு போயிருக்கு. ஒரு 2 விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் நடுவர்களே. புழங்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேஷாத்திரி சொன்னாங்க இல்லையா? பணம் வந்து புழங்கணும். ஆண்கள் தான் வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க, வெளியிலேயும் வர்றாங்க. அது மாதிரி பணம் உள்ளேயும் போகுது, வெளியிலையும் வருது. பெண்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தங்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த தங்கம் புழங்கவே புழங்காது. பார்த்துருக்கீங்களா? பாட்டிக்கு பாட்டி வச்சிருக்கிற பாம்படத்தை கூட இன்னும் பத்திரமா வச்சிருக்க ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா தங்கம் என்பது ஒரு வீட்டின் சொத்து மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் சொத்தும் கூட. அது எங்கள் பெண்களின் கைகளில் தான் இருக்கிறது. அதை பத்திரம் வச்சுருப்பாங்க. அதனால தான் மெக்கன்சி குளோபல் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க, இந்திய பெண்களின் ஒட்டுமொத்த உழைப்பும் சரியாக ஒருங்கிணைக்கப்பட்டால் நம்முடைய இந்திய தேசத்தின் ஜிடிபி மிகப்பெரிய உயரத்தை சந்திக்கும். 9வது இடத்துல இருக்கிற இந்தியா 6வது இடத்துக்கு வந்துவிடும். அது பெண்களின் கைகளில், அவர்களின் பொருளாதாரத்தில் தான் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு தங்கத்தை பெண்கள் தங்கள் கைகளில் வைத்திருக்கிறார்கள். அதனால தான் பெண்கள் சாதனை செஞ்சால் தங்கப்பெண், தங்க தாரகை, தங்க மங்கைன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது ஆண் சாதனை செய்யும்போது தங்க மங்கன், தங்க தாரகன், தங்க ஆண் அப்படின்னு சொல்றாங்களா? தங்கச்சாமின்னு சொல்றாங்கம்மா. என்னம்மா நீங்க? அது பேராவே அதனால தான் வச்சிடுறாங்க. இதுக்கு தங்கம் வாங்காதுங்க, பேர்லேயே தங்கம்னு வச்சிருவோம் அப்படின்னு. அப்போ அந்த தங்கம் என்பது பெண்களுக்கே உரியானது. சில பேர்களுங்கய்யா ஆண்பால் கிடையாது, சில பேருக்கு பெண்பால் கிடையாது. இங்கே பார்த்துருக்கீங்களா? தேவதைக்கு ஆண்பால் கிடையாது, சாத்தானுக்கு பெண்பால் கிடையாது. இந்த நானே சிந்திச்சேன். தேவதைக்கு தேவன் இருக்காப்பா. சேமிச்சது போக செலவு செய்யறது பெண்கள். ஒரு வருமானம் வருதுன்னு வைங்களேன், சேமிப்புக்கு எடுத்து வச்சுட்டு செலவு செய்வது பெண்கள். செலவு செஞ்சது போக சேமிக்கலாமான்னு யோசிக்கிறது ஆண்கள். உண்மைதானே? அங்கே ஒருத்தர் உணர்ந்து கைதற்றார். நாளை என்பதை பற்றியே கவலைப்படாதவர்கள் ஆண்கள், நாளை என்பதை பற்றி இன்றைக்கே சிந்திப்பவர்கள் எங்களுடைய பெண்கள். குடும்பத்தில் ஒரு இட்லி மீந்து போனால் கூட அதை உதுத்து உப்புமா செய்கிறது எங்கள் பெண்கள். உப்புமாவான்னு வீட்டை விட்டே ஓடி போய் ஹோட்டலில் சாப்பிட்றது ஆண்கள். ஐயா, நம்ம மும்மூர்த்திகள்னு வச்சிருக்கிறோம். காக்கும் கடவுள்னு ஒருத்தர் சொல்லுவாயா?
காக்கும் கடவுள் யாருங்க? திருமால், விஷ்ணு. நான் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னா என்னங்க வேணும்? எல்லார் குடும்பத்தையும் ஒருத்தர் காப்பாற்றணும்னா செல்வம் வேணும் இல்லையா? பணம் வேணும்ல, பொருள் வேணும்ல. அப்போ செல்வத்தின் அதிபதி யாரு? திருமகள் லட்சுமி. திருமகள் கூட இருப்பதால் தான் விஷ்ணுவே இந்த உலகத்தை காக்கும் கடவுளாக இருக்கிறார் என்பதுதான் நிஜம். கடவுளே அப்படின்னா வீட்லையும் அப்படித்தான் இருக்கிறது. நடுவர்களே, இந்த ஆப்சன்ஸ் சொன்னாங்க. ஒரு கணவன் இல்லாத போது என்ன நடக்குது? ராஜஸ்தானில் ஜோத்பூரில் ஆஷான்னு ஒரு பொண்ணு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. 8 வருடம் முன்பு கணவன் கைவிட்டுட்டு போயிட்டார். இல்லாத போது யார் பொருளாதாரத்தை நிர்வகிக்கார்கள்னு பார்க்கணும் இல்லையா? அவங்க படித்த பள்ளிக்கூட படிப்புக்கு அவங்களுக்கு துப்புரவு பணியாளர் வேலை தான் கிடைச்சது ஆஷாவுக்கு. அவங்க துப்புரவு பணியாளர் வேலை செய்து கொண்டே தனக்கு கிடைத்த அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றி அதுக்கு மேலே படித்தாங்க, உழைச்சாங்க. இன்னைக்கு அதே எங்கே துப்புரவு பணியாளராக இருக்காங்களோ அதே இடத்தில் அதே ஊரில் துணை கலெக்டராக மாறி இருக்கிறார்கள் என்றால், ஆண்கள் இருந்தாலும் குடும்ப பொருளாதாரத்துக்கு வலிமை சேர்ப்பது பெண்கள். ஒருவேளை ஆண்கள் கைவிட்டாலும் கூட தானும் ஆணாக மாறி தந்தையும் ஆனவளாக மாறி அந்த குடும்பத்தை உயர்த்துகிறவளாக எங்கள் பெண்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதையப்பா, பெண்களை இவ்வளோ உயர்த்தணுன்றதுக்காக அவங்க ஆண்களை படுத்தியிருக்கிற பாடு இருக்கே, படாத பாடுபடுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் மொத்தத்துக்கு சேர்த்து இப்போ தரப்போகிறார் ராஜா. வாங்க ராஜா. GRT शुभ आरंभम. GRT Dwellers. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, ஏறக்குறைய பாதி சென்னையை நந்தம்பாக்கத்திலே வந்து குழும வைத்த பெருமைக்குரிய கல்யாண மாலை மீரா நாகராஜன் அவர்களே, ஐயா மோகன் அவர்களே, இங்கே மிக பெருந்திரளாக எனக்கு தெரிய ஒரு பட்டிமன்றத்துக்கு இவ்வளவு கூட்டம் இருந்தது இதுதான் முதல் முறை. உள்ள நுழைய எங்களுக்கே வழி இல்லை. நாங்கள் தாங்க பேச போகிறோம்னா மேலே இங்கேயும் பார்க்குறாங்க. கடைசியில் நம்ம ராஜபாளையம் கவிதா சொல்லி தான் எங்களை விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ ஒரு பெரிய ஆளுமை இருக்கு இல்லையா? இப்போ இவ்வளோ நேரம் எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? சமீபமாக அவங்க நிறைய சினிமா பார்த்துருக்காங்க. வந்த உடனே ஆரம்பிக்கலாமா அப்படின்னாங்களே, விக்ரம் பார்த்துருக்காங்க. அப்புறம் பேசும்போதே புரியாத மொழியில் பேசுகிறாங்க. நாங்கள டான் பார்த்துருக்காங்க. ஒரு பட்டிமன்றத்துக்கு தயாராகுங்கன்னா சினிமாவாக பார்த்துட்டு வந்து இருக்கிறாலாம் குழப்பி கேட்டுட்டு கெத்தாக வேற உட்காந்துருக்காங்க. இதில் நீங்கள் வேற அப்பப்போ கைதட்டி வேற பாடாப்படுத்திட்டீங்க. அதில் நானே உட்காந்து ரூம் போட்டு யோசித்தேங்க. ஐயா, தேவதைன்றதுக்கு ஆண்பாலே கிடையாது. ஐயா உடனே தேவன்னாரு. அப்போ தெரியாமல் சொல்லிட்டேங்கய்யா. இப்படித்தான் வீட்டில் பெண்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நம்ம நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஏம்மா ரூம் போட்டு யோசிச்சதே இந்த கதியாம்மா. நிறைய கரன்சி நோட்டில் படம் இருக்குது. உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கூட தான் ஆண்கள் படம் இருக்குது. எங்கள் கரன்சி நோட்டில் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஒன்றா? நீங்கள் கேட்டுட்டு சும்மா இருக்கீங்களேங்க இவ்வளோ பேர். எத்தனை பெரிய தலைவர்களின் படம் உலகம் முழுக்க வச்சுருக்கான். கொரியாவில் ஆசிரியர்கள் படம் இருக்குது, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் படம் இருக்குது. அங்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல தேசிய நல்லாசிரியர்கள் படத்தெல்லாம் ரூபா நோட்டில் போடுற வழக்கம் இருக்குது. அப்படியெல்லாம் வச்சு பாராட்டிக்கிட்டு இருக்கான். போலீஸ் ஸ்டேஷனில் படம் இருக்குன்னு ஒரு அம்மா சொல்லி அதில் அந்த பையன் என்னையா பண்ணார், ஒரு சட்டை வாங்கினார்யா. அவர் இன்னைக்கோட வீட்டுக்கு போய் கிழிச்சிருவார். அதை நீங்கள் சட்டை வாங்குறதுக்கு ஒரு முகூர்த்தம் வேணும் தம்பி. அப்படியே வாங்கினாலும் இந்த மாதிரி கொள்ளி கண்கள்ல அது படாமல் பார்த்துக்க. வேற ஏதோ தப்பு கிப்பு பண்ணியிருந்தா அந்த ஆளை வலையறாமியா, சட்டை தானே வாங்கினாரு. அவ்வளவு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, நாங்கள் மட்டும் உள்ளே போனால் 5 புடவை வாங்குவோம். எதுக்கா? கடைக்காரெல்லாம் வாழணுமா? வீட்டுக்காரன் பெண்களை நம்பி கடை போட்டிருக்கிறார்கள், அதனால் வாங்குவோம். இங்கே 200 ஸ்டால் இருக்கு. 200 தானேங்க மேடம்? எனக்கு தெரிய ஒரு பெரிய ஸ்டால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ வச்சு ஸ்டாலெல்லாம் புக்கான பிறகு திரும்பவும் எங்களுக்கு ஸ்டால் வேணும் கொடுக்குறீங்களான்னு கேட்ட நிகழ்ச்சி
வெட்டிங் அண்ட் பியாண்டு தான். ஸ்டால் திறந்த பிறகு ஆள் வந்து நிற்குது, எங்களுக்கு ஒரு ஸ்டால் போட இடம் கொடுங்கன்னு. 200 ஸ்டாலு வாழணும்னா அம்மா ரிசர்வ் பேங்க்கில் இருந்தாம்மா பணம் கொண்டு வரணும். இவங்க பேசுகிறாங்க குடும்ப பொருளாதாரத்துக்கு வலிமை சேர்ப்பார்களா. உங்கள் கட்சிக்கு வலிமை சேர்க்கிறது எப்படின்னு முதல்ல பாருங்கம்மா. இட்லி மீந்து போனால் உப்புமா செய்ய எங்களுக்கு தானே தெரியும். இதுக்கெல்லாம் நோபல் பரிசு கொடுக்கணுங்க. இப்போ நாங்களாம் இட்லி மீந்து போனால் அப்படியே வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த இட்லியை என்ன செய்வது கடவுளே, எனக்கு வந்து இப்படி ஒரு இட்லி வாய்த்ததே, நான் போன பிறவில் என்ன பாவம் செய்தேன், இந்த இட்லியை எனக்கு ஏதாவது செய்வாயா அப்படிலாம் நாங்கள் வருத்தப்படும். இவங்க உடனே அதை உதுத்து அந்த ஆள் உடனே வெளியே ஓடி போவார். அவன் எவ்வளோ யோக்கியனாக இருந்தால் ஓடி இருப்பான். அந்த இட்லி என்ன பாடுபடுத்தும்னு அவனுக்கு தானம்மா தெரியும். நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக குடும்பம் நடத்தினா என்ன செய்யணும்? ஒன்று மீந்து போகாத அளவு சமைச்சிருக்கணும். அப்படியே மீந்து போயிருந்தாலும் ஒரு காக்காய்க்கு போட்டிருந்தா அந்த வீட்டில் எல்லோரும் நிம்மதியாக இருந்திருப்பான். ஒரு காக்காயாவது பறந்து எங்கேயாவது போயிருக்கும். காக்காய்க்கு போடுறது அவனுக்கு போட்டதுனால தான் அந்த ஆள் பறந்து ஓடி போகலாம். இங்கே நிறைய படித்தவங்க இருக்கிறீங்க. இந்தியாவில் பெண்களிடம் மிக அதிகம் தங்கம் இருப்பதால் அதை சரியாக பயன்படுத்தினால் ஜிடிபி கூடும்னு எங்கேயோ சொன்னாங்களாமே. நீங்கள் வீட்டில் தங்கம் வாங்கி வைக்கிறதுனாலே ஜிடிபி கூடும். உலகத்தில் இருக்கிற தங்கத்தில் 17% இந்தியாவில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? 17% இருக்குது. நம்மளாம் பத்திரமா வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வப்போது இந்த மாதிரி எடுத்து கூட்டத்துக்கு வரும்போது முன்னாடி போட்டு கொண்டு வர்றோம். இதனால் ஜிடிபி கூடாதுமா. தயவுசெய்து நாட்டில் பொருளாதாரம் எப்படி வளருதுன்னு தயவுசெய்து படிச்சுட்டு வந்து பேசுங்க. இது ரொம்ப காலமாக சொல்கிறதுங்க. நான் உங்கள் நிறைய ஆண்கள் இருக்கீங்க, அவசரத்துக்கு பெண்கள்கிட்ட ஏதோ வாங்கியிருப்பீங்க. இப்போ போய் அந்த அம்மா முன்னாடி நம்ம கண்ணை கசக்கி இல்லாத அழுகையை வரவழைச்சி அப்படி தானே நடிக்க வேண்டியிருக்கு. அம்மா உன் கைகளில் தான் என் குடும்ப மரியாதையே இருக்கிறது. அந்த அம்மா உடனே அப்படியா, நீ என் பின்னாடியே வா, ஒரு 2 ரவுண்டு போயிட்டு வந்து இந்த கழட்டி கொடு அப்படின்னு கொடுத்துறாங்க. நம்ம உடனே அடகு கடைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இவங்க சொல்கிறாங்க அவன் அடகு கடைக்கு போகிறான், இவள் நகை கடைக்கு போகிறாள். நம்ம அடகு கடைக்கு போனோன்னே இந்த அம்மா கிளம்பி நகை கடைக்கு போயிடும். இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு? எனக்கு தெரியாமல் கேட்குறேன். உண்மையிலேயே ஒரு ஆண் அடகு கடைக்கு போகிறவனாக இருந்தால் அந்த பெண் வெறுங்கையோடு இருப்பாளே தவிர அவளுக்கு தங்கம் எங்கேருந்து வரும்? என்ன IMFல கடன் கொடுத்தானா உங்களுக்கு? பேசுகிறாங்க. அது இதை பரவாயில்ல. அந்த முன்னாடி ஒரு அம்மா பேசினாங்களே, துபாயிலிருந்து வந்த அம்மா, அஞ்சரைப்பட்டியில் தான் SBI அக்கௌண்ட் தொடங்கினோம். ஆமாம், அங்கே முதல்ல கைரேகை வச்சு தான் தொடங்கினோம். அஞ்சரைப்பட்டியில் இருந்த காசுலாம் வீட்டுக்காரன்ட்டு ஆட்டையை போட்ட காசு. அவனுக்கு தெரியாமல் எடுத்து அதை கொண்டு போய் கடுகு டப்பாவில் வச்சு, இன்னும் சில பேர் இது பரவாயில்லைங்க. அந்த காலத்தில் சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புளி பானையிலெல்லாம் காசு போட்டு வச்சுருப்பாங்க, எலி தின்ட்டு போயிடும். அதை கவிதா ஒரு நல்ல இது சொன்னாங்க, பெண்ணால் தான் எங்கும் வாழ முடியுமா, கடலில் இருந்தாலும் மீன் தொட்டிக்குள் போல் வாழ முடியும்னு சொன்னாங்கல்ல. கடல் மீன் எப்படிங்க மீன் தொட்டியில் வாழும்? நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கு தெரியுமா? மீன் தொட்டியில் வாழ்கிறதுக்குன்னு தனி மீன் இருக்குது. கடல் மீன் கொண்டு போய் ஐஸ் பெட்டியில் வைக்கணும். சரி, கூட்டம் அமைதியாக இருக்குன்னா என்ன வேணாலும் அடிச்சு விட்டுறது. இல்லை, துபாய் இருக்கவங்ககிட்ட கேளுங்க, அங்கே கடல் இருக்குது. அவங்க ஊரில் கடல் கிடையாது. நீங்கள் வந்தோடனே சொன்னாங்க பாரு, நீ ஏன்னா உறவுகளில் சிறந்தது அன்னை, ஊர்களில் சிறந்தது சென்னை. நீங்களும் உங்களுக்கு மயக்கம் வரல? மரங்களில் உயரமானது தென்னை. பிச்சை எடுக்க போகும்போது கையில் இருப்பது தொன்னை. முதல்லங்க அரியர்ஸ் வைக்கிறது ஆண்களா பெண்கள்ன்றது பட்டிமன்ற தலைப்பா மேடம்? மீரா மேடம் என்னைய பார்க்குறாங்க, தலைப்பே மாறி போச்சு. பொருளாதாரத்துக்கு வலிமை சேர்ப்பது யார்? வலிமை என்கிற சொல் யாரோடு பொருத்தி பார்க்கப்படும்? ஆணோடா பெண்ணோடா? முதல்ல மென்மை என்கிற சொல் பெண்ணோடு பொருத்தி பார்க்கப்படும். வலிமைன்ற சொல்லே ஆணுக்குரியது, சொல்லே ஆணுக்குரியது. இது நான் ரூம் போட்டு யோசிச்சதில்லை. அதில் எனக்கு துபாய்க்காரம்மா தான் பயங்கரம். அவங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் நல்லா கவனிச்சிங்களான்னு பாருங்கள். காலையில் 8 மணிக்கு அவர் ஒரு ரூமுக்குள்ளே போனாராம். ராத்திரி 8 மணிக்கு அந்த பொண்ணு அவருக்கு ஒரு ஹார்லிக்ஸ் எடுத்துகிட்டு போச்சான். இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சான் இந்த அம்மாவுக்கு,
என் வீட்டுக்காரர் 8 மணிக்கு காலையில் ரூமுக்குள்ளே போனார், லேப்டாப்போடு இருக்கார். ராத்திரி 8 மணிக்கு நான் ஹார்லிக்ஸ் கொண்டு போகிறேன். இன்னொன்று இவங்க சொல்லியிருக்காங்க, அந்த ஆள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமா இல்லை ஆன்லைன் கேமான்னு பாரு. எவ்வளோ புத்திசாலி பாருங்கள். விடியங்காட்டி 8 மணிக்கு போனவன் 12 மணி நேரம் உள்ளே இருந்திருக்கான். ஒரு தண்ணி கொண்டு போய் கொடுக்கல, அவன் என்ன செய்கிறான்னு பார்க்கல. 8 மணிக்கு ஹார்லிக்ஸ் கொண்டு போனீங்கன்னா இதெல்லாம் குடும்பமாயாது. இந்த குடும்பத்துக்கு அவன் உழைக்கிறான் பாருங்க, அவன் தான் ஆண். ஜாலியான பார்ட்டியா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டியூட்டியா, ஆல்வேஸ் சில் வித் பவன். Always chill with Bhavanto. நெய்னா இப்படி இருக்கணும், ஆச்சி நெய் மாதிரி இருக்கணும். திருமணத்துக்கு பிறகு இது தம்பி சேஷாத்திரி சொன்னார், பல காரணங்களால் வேலையை விடுவது. வேலைக்கு போகிற ஆட்களாக இருந்தால் யார்? ப்ரெக்னன்சியில் வேலையை விட்டுருவாங்க, டிரான்ஸ்ஃபர் போட்டால் வேலையை விட்டுருவாங்க, குடும்ப நெருக்கடினா வேலையை விட்டுருவாங்க. பல காரணங்களால் வேலையை விட்டு விலகுவது யார்? ஆனா பெண்ணா? இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். அடுத்து வர மேடம் சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண் பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆவரேஜ் நான் சொல்கிறேன், இன்கம் கேப் யாருக்கு அதிகம் இருக்கு? பெரும்பாலும் அது தம்பி ரொம்ப நேர்மையாக கேட்டார். பெண்ணுக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம்னா ஆணுக்கு வந்து 1.25 லட்சமாவது இருக்கணும், இல்லை 1,05,000 இருக்கணும். அப்படி ஒரு போகஸ் ஸ்லிப்பாக அவன் அடித்து கொண்டு வரணும். இல்லாட்டி ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாலும் குடும்பம் ஒத்துக்காது. அது எப்படி பொம்பளை ஜாஸ்தி சம்பளம் ஆண் கம்மி, அது ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அப்படின்னா இன்கம் கேப் அதிகம் இருக்கிறது யார்? ஆணுக்கு தானே அதிகம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலே பெண்கள் சேமிக்கிறார்கள். எதுலன்னா எஃப்டியில், கோல்டில். ஆனால் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல அவங்க கம்மியாக இருக்காங்கன்னு நான் சொல்லலை, எல்லா வகையான இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டிஸும் சொல்கிறாங்க. அப்போது பணத்தை நீங்கள் எப்படி பெருக்குவீங்க? அவங்க ஒரு வரி சொன்னாங்கல்ல, செலவழித்ததின் பின் மீந்ததை சேமிக்காதே, சேமித்த பின் மீந்ததை செலவழின்னு கவிதா சொன்னாங்க. இது சொன்னவர் வாரன் பஃபட். சொன்னவனே ஒரு ஆண், அதை எடுத்துகிட்டு வந்து ரூம் போட்டு யோசிச்ச மாதிரி அடிச்சு விட்டுறது. எக்கனாமிக் டைம்ஸில் வந்த ஒரு சர்வேயை ஃபெமினா பத்திரிகையில் போட்டிருந்தாங்க. இது பெண்களை பற்றியது. பொருளாதாரம் பற்றிய முடிவுகளை உலகத்தில் பெரும்பாலானவர்கள், அவன் போட்டிருக்கிறது 78%, பெரும்பாலான பெண்கள் கணவரே எடுக்கும்படி அனுமதிக்கிறார்கள், விட்டு விடுகிறார்கள். பெண்கள் எடுப்பதில்லை. எக்கனாமிக் பற்றிய எந்த டிசிஷன்னாலும் பெண்கள் கணவரிடம் கொடுத்து விடுகிறார்கள். 1. 2வது, 92% பெண்களுக்கு எஃப்டி ஆர்டி தவிர வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிவதில்லை. இது இந்தியா முழுக்க எடுக்கப்பட்ட சர்வே. 3வது, 83%க்கு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தெரியவில்லை. 4வது, 77% பெண்கள் ஹாட் கேஷ் 1.5 லட்சத்துக்கு மேலே வீட்டில் வச்சுருக்காங்களாம். வசதி படைத்தவர்கள் வீட்டில் ஹாட் கேஷ் வச்சிருக்கிறது நான் ப்ரொடக்டிவ். இப்படி நிறைய பேர் அவசரத்துக்கு ஆகும்னு ரூபாய் வச்சுருக்காங்களாம், 5 பெட்டி. இது எல்லாத்துக்கும் மேலே 82%க்கு வரி பிடித்தம் டிடிஎஸ் பற்றி தெரிவதில்லை. நீங்கள் எக்கனாமிக் டிசிஷன்ஸ் பற்றி பேசுகிறீங்க. இதுக்கும் மேலே 97%க்கு இன்கம் டேக்ஸ் பற்றியோ அதை எப்படி ஃபைல் பண்ணுறது பற்றியோ தெரியவதில்லை. இன்னொரு பெரிய கஷ்டம், கோவிட் வரும்னு நாம் நினைக்கல. கோவிட் வந்த பிறகு உலக அரங்கில் அதிக வேலை பறிபோனது அல்லது வேலையை விட்டு நின்றது பெண்கள் தான். 13% பெண்கள் வேலையை விட்டு நின்றுக்கிறார்கள். கோவிட் வந்த பிறகும் ஒருவேளை தான் பார்த்த வேலை இல்லை என்றால் தெருவில் கடை வைத்தாவது குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டவன் ஆண் என்பதை தயவு செய்து மறந்து விடாது. பொருளாதாரம் அப்படின்றது இன்னைக்கு தேவைக்கு 2 பேரும் பாடுபடணுன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஆண் போகிற வேகம், ஆணிடம் இருக்கிற ஒழுங்கு கட்டுப்பாடு, அது இருந்தால்தான் மிகவும் நல்லது. அது இல்லை என்றால் குடும்பம் கஷ்டப்படும். நிரந்தர வருமானம் எது என்பதை தேடி பார்த்தால் ஒரு ஆணால் தான் அதை தர முடிகிறது. அவன் சரியாக இருந்தால் தான் அந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. பெண் என்பவள் சந்தோஷம், மகிழ்ச்சி, பொருளாதாரம் என்று வரும்போது, இட்லியை எப்படி உப்மா ஆக்குவது என்று வரும்போது பெண்களால் சாதிக்க முடியும்.
இட்லிக்கு அரிசியை வாங்க காசு கொடுப்பது ஆண்களாகத்தான் இருக்கும். இவ்வளவு சிறப்பாக பேசிய அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பட்டிமன்றத்தை மட்டுமல்ல, கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சியை வேறு ஒரு தளத்துக்கு எடுத்து போய் இத்தனை பெரிய விழாவை ஏற்பாடு செய்த கல்யாண மாலை குழுமத்துக்கு மீண்டும் நன்றி சொல்லி, வலிமை அப்படின்றது ஆணுக்குரியது, அதுதான் பொருளாதாரத்திலும் விளங்குகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜா ரொம்ப அழுத்தமான வாதங்களை முன்னாடி வச்சுட்டார். இந்த வலிமை என்ற ஒரு சொல்லை கணக்கெடுத்து வச்சுக்கிட்டு அங்கேருந்து தொடங்கி கடைசியில் ஃபெமினாவுக்கு வந்து இந்த பக்கத்தில் நம்ம கவிதா ஜவஹரை உண்டு இல்லைன்னு ஆக்கி ரொம்ப அருமையாக பேசி முடிச்சிருக்கிறார். நிறைவாக சொல்ல வேண்டியது நம்ம பாரதி பாஸ்கர். வாங்க. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற மிகச்சிறப்பான பேச்சாளர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேரின் வரவினால், வருகையினால், கைத்தட்டல்களினால் எங்கள் பட்டிமன்றத்தை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற இங்கே குழுமி இருக்கின்ற அன்பு சொந்தங்களே, உறவுகளே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பிரம்மாண்டம் என்று தமிழ் திரையில் சொன்னால் சங்கர் அவர்களினுடைய திரைப்படம் தான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் இனிமேல் திருமணம் என்று சொல்லி பிரம்மாண்டம் என்று சொன்னால் கல்யாண மாலை நடத்திய இந்த கண்காட்சி தான் நம்முடைய நினைவுக்கு வரும் என்கின்ற அளவுக்கு இவ்வளவு பிரம்மாண்டத்தை நம் கண்முன்னாலே அரங்கேற்றி இருக்கின்ற கல்யாண மாலையை சார்ந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களே, வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். இந்த கூட்டத்தில் பெண்கள் குறைவாக இருக்காங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஏறி பாடி இருக்கிறார் எனக்கு முன்னாலே பேசிய என்னுடைய அன்பு சகோதரர் ராஜா. கொஞ்சம் நாம் யாருன்னு அவங்களுக்கு காட்ட வேண்டிய நிலைமையில் பெண்களான நாம் இருக்கிறோம். நானும் அதுக்கு தான் சொல்லி பார்த்தேன் முதல்லையே. இதற்கு எனக்கு பின்னால் வருபவர் பதில் சொல்லுவார். சொல்கிறேன், பதில் சொல்லத்தான் வந்திருக்கேன். உங்களுக்கு பிறகு ஏகப்பட்ட கேள்வியை கேட்டிருக்காரு ஐயா. எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற அளவு எனக்கு நேரம் இருக்குமானே தெரியல. ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் கூட கைத்தட்டினீங்க. வலிமை என்று சொன்ன உடனேயே என்ன நினைவுக்கு வருகிறது? வலிமை என்று சொன்ன உடனேயே எனக்கு நினைவுக்கு என்ன வருவதென்றால் மகாகவி பாரதி பாடிய ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருகிறது. வலிமை சேர்ப்பது தாய் முலைப்பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் என்கின்ற மகாகவி பாரதியினுடைய பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. வலிமையை கொடுப்பது தாய் உங்களுக்கு கொடுக்கிற ஊட்டம் என்று ஒரு ஆண் சாசனம் போல கவிதை எழுதிட்டு போயிருக்கார். இவர் சொல்ல வலிமை என்றால் என்ன? எந்த வலிமையை சொல்றீங்க? உடல் வலிமையை சொல்றீங்களா, மன வலிமையை சொல்கிறீங்களா, ஆன்ம வலிமையை சொல்கிறீங்களா? உடல் வலிமைனா வேணா ஆண்கள்னு ஒரு வேளை உங்களை பார்த்து சொல்ல முடியாது, பொதுவில் சொல்லலாம். மன வலிமைனா அது பெண்ணிடம் இருந்து வருகிறது தானே. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? 3 பேரும் ப்ளூ சட்டை போட்டால் நாங்களா உடனே ஏமாந்துருவோமா? அப்புறம் ஃபெமினா பத்திரிகையில் சர்வே நடத்தினாங்களே, எல்லாத்தையும் விட்டு இவர் அதை போய் படிச்சிருக்காரு. நீங்கள் எதுக்கு ஃபெமினா படிக்கிறீங்க? முதல்ல சர்வேன்றது நீங்கள் சாம்பிள் சைஸை யாரை எடுத்தீங்கன்றது பொறுத்து தான் சார். இப்போ கிராமப்புறத்துக்கு போய், இப்போ கவிதா ராஜபாளையத்தில் இருக்காங்க, ராஜபாளையம் மாதிரியான ஒரு ஊருக்கு போய் நீங்கள் ஒரு 100 பெண்களை கூப்பிட்டு உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா என்னன்னு தெரியுமா, கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெரியுமானா பல பேருக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது அவர்களுடைய தவறு அல்ல, அவர்களுக்கு அதை எடுத்து செல்லாதான் நம்முடைய தவறு தானே அது. அப்போ ஃபெமினா பத்திரிகையினுடைய சாம்பிள் சைஸ் என்ன இருந்தது தெரியல. எஃப்டினா என்னன்னு அவங்களுக்கு தெரியுதே தவிர மியூச்சுவல் ஃபண்டுனா யாராச்சும் சார் உங்களுக்கு தெரியுமா? மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள்லாம் பணம் போடுறீங்கல்ல, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் எங்கெங்கே பணம் போட வேண்டும் என்ற முடிவுகளை எடுப்பது மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஃபண்ட் மேனேஜர்ஸ். எவ்வளவு மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர்ஸே பெண்களாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ தலையாட்டி என்ன பண்ணுறது? பேசும்போதில் யோசிச்சுருக்கணும் நீங்கள். எவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸினுடைய டிசிஷன் மேக்கர் சார். இந்த தேசத்தினுடைய பொருளாதார நிதி மந்திரியாக ஒரு பெண் இருக்கா? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க 3 பேரும்? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல கீதா கோபிநாத் என்கின்ற பெண் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிற தலைவராக இருக்கின்ற. ஃபெமினா படத்தை புத்தகத்தை இவர் வேற எதுக்கோ வாங்கியிருக்காரு சார்.
சரி என்ன வேணா சொல்லுங்க ராஜா சார் கடைசியில் முடிக்கிற போது அப்படியே உச்சகட்சமாக எடுத்துட்டு போய் முடிக்கிறாராம். ஆண்கள் எப்போதும் அவரிடம் ஒழுங்கும் கட்டுப்பாடும் இதை சொல்லலாமா? டாஸ்மாக் 1 வாசலில் போய் பார்த்தா நமக்கு தெரியலையா ஆண்களுக்கு எவ்வளவு ஒழுங்கு இருக்கிறது, எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கிறது. கையில் இருக்கிற பணத்தை செலவழிக்கிற பலவீனம் தவறான விஷயங்களில் செலவழித்து தனக்கு உடம்பு கெட்டு போகிறதோட மட்டும் இல்லை, குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தையும் வைப் அவுட் பண்ணுறது நம்முடைய நாட்டில் ஆண்களா பெண்களா? சார் மனசாட்சியோடு சொல்லுங்க. இவ்வளவு பேர் இங்கே இருக்கோம், நம்முடைய வீடுகளில் பணிப்பெண்களாக இருக்கிற எல்லாரையும் கேட்டு பாருங்க சார். அது ஒரு முனியம்மாளாக இருக்கலாம், ஒரு கன்யாவாக இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம், எந்தெந்த பேர் ஒரு குப்பம்மாவாக இருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் ஒரு வரி கதை தானே சார். ஏன்பா இவ்வளோ வீட்டில் வேலை செய்கிற, என்னம்மா முடியாதுல்ல, 6 வீட்டில் வேலை செய்கிற, அப்புறம் வீட்டில் வேற போய் உன்னோட வீட்டு சமையல் வேலை செய்கிற, எப்படி முடியும்னா அது குடிச்சிட்டு வந்து கிடக்குது, நான் என்ன செய்யுது, பிள்ளைய படிக்கவே. இந்த ஒற்றை வரி சரித்திரம் தானே சார் இந்த தமிழ்நாட்டில் பாதி பெண்களுடையது. GRT शुभ आरंभम GRT ज्वेलर्स. ஒரு ஆள் வேலை செஞ்சுருக்கார் சார், சௌமியான்னு சார் சொல்லிட்டாங்க தப்பா. ஒரு ஆள் வேலை செஞ்சுருக்கார், ரொம்ப நேரம் வேலை செஞ்சுருக்காரு. அந்த பொண்ணு என்ன இவ்வளோ நேரம் வேலை செய்யுதுன்னு ஹார்லிக்ஸ் கொண்டு போய் கொடுத்துருக்கு. இவர் உடனே சொல்ல, நீ ஏன் முன்னாடியே தண்ணி கொடுக்கல, இதெல்லாம் ஒரு குடும்பமானு கேட்குறேன். நான் உங்களை பார்த்து திருப்பி கேட்குறேன். ஒரு வீட்டில் ஒரு பெண், ஒரு மனைவி காலையில் சில சமயம் 4:30 மணிக்கு வீடுகளில் குக்கர் விசில் அடிக்குது சார். ஏன்னா பையனுக்கு என்ஜினியரிங் காலேஜ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு 5:15 மணிக்கு பஸ் வருது. 4:30 மணிக்கு சமையல் உள்ளுக்கு போகிறவ ஒவ்வொருத்தருக்கா செஞ்சுட்டு 10:10 மட்டும் வெளியிலே வர முடியாமல் இருக்கா. ஒரு நாள் உள்ள போய் ஏமா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு நீங்கள் என்னைக்கு சார் கேட்டிருக்கீங்க? இவரே என்னைக்கோ ஒரு நாள் வேலை செஞ்சுட்டாரோ அன்றைக்கி அந்தமா ஹார்லிக்ஸ் கொடுத்துருக்கு, கொடுக்காம இருந்தால் பரவாயில்ல. முன்னாடியே ஏன் தண்ணீர் வேண்டுமா என்று கேட்கவில்லை. பெரிய மகாராஜாக்கள் நீங்கள். தண்ணி வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் குடிங்க சார். ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வச்சுக்க கூட உங்களால் முடியாது. நாங்கள் எங்கள் வேலையும் செஞ்சுட்டு உங்களுக்கு தண்ணியும் கொடுத்துட்டு சுவாமி நாதா பிராணநாதா என்ன, அதெல்லாம் வேற ஆளை பாருங்கள், முடிஞ்சு போயிடுச்சு அதெல்லாம். கரன்சி நோட்டில் ஆண்கள் படம் தான் இருக்குதுன்னு கருணாநிதி சொன்னார். நான் கருணாநிதி எனக்கு ரொம்ப சொல்ல முடியாது, ஏன்னா கவிதா ஏற்கனவே அவர் சட்டையை தோச்சு காயப்பட்டதோடு அவரையும் தோச்சு காயப்பட்டார். அவர் சொன்ன கரன்சி நோட்டில் ஆண்கள் படம் தான் இருக்குது. அவர் கவிதா சொன்னால் எங்கே பார்த்தாலும் ஆண்கள் படம் தான் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க. இது ஒரு தவறு சார். இது நீங்கள் உடனே மலினப்படுத்தாதீர்கள். யார்? நம்ம ராஜா சார். நீங்கள் மலினப்படுத்தாதீர்கள். சரி, நான் அதே கேள்வியை திருப்பி கேட்குறேன். கவிதா சொன்னாங்க வெள்ளரிக்காய் விற்கிறாங்க, வெள்ளரி பிஞ்சு விற்கிறாங்க, கடலைக்காய் விற்கிறாங்க, பொருளாதாரம் விளங்கிருன்னு சொன்னீங்களே, இது மலினப்படுத்துவது இல்லையா? அந்த வீடு பாவம் கஷ்டத்தில் இருக்கிற வீட்டுக்கு வெள்ளரிக்காய் விற்று தான் ஒரு விடிமோட்சம் கிடைக்கணும்னா அதை அந்த பெண்ணு செய்கிறான். அதையே சார் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன்றீங்க. மலிவுபடுத்துறதுன்னா நீங்கள் படுத்தலாம், ஆனால் நாங்கள் படுத்தக்கூடாதா? அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, அரியர்ஸ் அதிகமாக ஆண்கள் வைக்கிறேன். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ஃபெமினாவில் வந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸு படித்து பாருங்கள். அரியர்ஸ் அதிகமாக ஆண்கள் தான் வைக்கிறாங்க, பெண் பிள்ளைங்க எப்படியோ பாஸ் ஆயிடுறது. இதனால் யாருக்கு சார் பிரச்சனை? திரும்ப எக்ஸாமுக்கு பணம் கட்டுவது அந்த வீடு தானே, அவங்களுடைய பொருளாதாரம் அதனால் பாதிக்கப்படுகிறதுன்னு நல்ல கருத்தை சொன்னாக்க அவருக்கு அதில் வேறு ரொம்ப கோபம் வருது. அப்புறம் வலிமை என்ற சொல் யாரோடு பொருந்திப்பார்கள். இதை நான் ரூம் போட்டெல்லாம் யோசிக்கல, ரூம் போட்டு யோசிச்சா கூட இவ்வளவு மட்டமாக தான் உங்களுக்கு கருத்துக்கள் வரும்னு நாங்கள் என்ன செய்ய முடியாதுக்கு. கருணாநிதி சட்டை வாங்கினதை பற்றி எங்களுக்கு எந்த பொறாமையும் கிடையாது. பொறாம சட்டை இல்லவும் இல்லை. அவர் சட்டையே வாங்க மாட்டாங்க. அது ஏன் அங்கே 3 பேர் கோவம் வந்துச்சுன்னா, சட்டையை வாங்க போன ஆள் சும்மா போயிருந்தா நாங்கள் எதாவது கேட்டிருப்போம்மா. கூடவே எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அவருக்கு டிஸ்கவுண்ட் வேறு. அது யார் கொடுத்தீங்க, திரும்ப வாங்குங்க சார் அவர்கிட்டருந்து. சும்மா போகாமல் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமேன் பாடிட்டு உங்களை யார் பார்க்க சொன்னாங்க? ஏன்னா வீட்டுக்காரமாக கூட வரலையாம். இப்போ இவர்களுடைய மனைவிகள் மீது என்ன பிரச்சனை பாரு. ராஜா சொல்கிறாரு 5 பெட்டியில் வைத்த பணம்லாம் வீட்டுக்காரர்கிட்ட ஆட்டையை போட்டது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த வீட்டுக்காக ஆண் சம்பாதித்த பணம் என்பது அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமானது அல்ல, அவருக்கு மாத்திரம்தான். அவர் எதுக்கு செலவழித்தாலும் மற்றவங்கெல்லாம் அவங்கள்ட்ட கையேந்தி வாங்குகிறவர்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வீட்டுக்காக அந்த வீட்டுக்காரர் சம்பாதித்த பணமாகவே இருக்கட்டும். 5 பெட்டியில் ஏன் சார் வைக்கிறா? 5 பெட்டியில் வச்ச பணத்திலேருந்து அவன் என்ன சினிமாவுக்கு போனால, என்ன பண்ணால, என்ன செஞ்சா? அதில் சார் ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அந்த வீட்டுக்கு செலவழிக்க தானே சார் உங்கள்கிட்ட இருந்து பாதுகாத்து அதை வச்சிருக்கா. குளிப்பானையில் வைத்து எலி கடித்து விடுது, என்ன ஒரு சந்தோஷம் இருக்குது அதில். அடகு கடைக்கு போக வேண்டிய நிலைமை ஒரு வீட்டில் வந்தால் எவ்வளோ கஷ்டன்றது நமக்கு தெரியுமா?
அதில் எவ்வளோ கண்ணீர் இருக்குது, எவ்வளவு அதில் வலிகளும் வருத்தங்களும் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? அது போய் வச்சுட்டாங்க சார். அது பெண்ணு நகை கடைக்கு போகிறான், ஆண் அடகு கடைக்கு போகிறான்னு கவிதா சொன்னான். உடனே ஆண் அடகு கடைக்கு போன உடனே பெண் இந்த பக்கமாக கிளம்பி இன்னொரு ஜன்னல் வழியாக குதித்து போய் நகை கடைக்கு வாங்குதுன்னு நான் சொன்னேன். அடகு கடைகளை வச்சு கொஞ்ச நாளாகி முடிஞ்சு போய் மீட்டு கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே அந்த பெண் திரும்பவும் போய் தங்க கடைக்கு போயிடல. நடுவில் கேப்பே இருக்கக்கூடாதா? இது முடிஞ்ச உடனே அது நடக்கணுமா? ஏன் சார் தங்கம் வாங்குகிறார்கள், ஏன் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்னு திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறீங்க சார்? நம்முடைய குடும்பங்களில் அதுதான் சார் கை கொடுத்திருக்கிறது. இந்த உண்மை எப்படி நீங்கள் மறந்து போனீங்க? காலம் காலமாக அதுதான் சார் கை கொடுத்துருக்கு. குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வந்தாக்க அப்போ மைக்ரோ ஃபினான்சிங் இருந்ததா, கடன் கொடுக்கறது NBFCs இருந்ததா, என்ன இருந்தது? அதுதான் சார். அதனால தான் திரும்ப திரும்ப அதிலே பணம் போட்டு வைத்திருக்கிறார்கள். தவறாக பேசாதீங்க. அவர் முதல்ல பேசின சேஷாத்ரி, சேஷாத்ரி பேசினதில் ஒரே ஒரு வார்த்தை சார், எப்படி சார் இப்படிலாம் யோசிக்கிறீங்க சேஷாத்ரி? புத்தர் மாதிரி ஆனதுலேருந்து சிந்தனை ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. கட்டிய வேட்டியோடு வா என்று ஒரு பெண் தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காளா? சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வேட்டியே கட்ட தெரியாது, எந்த நம்பிக்கையில் நாங்கள் சொல்கிறது? முதலாளிகளாக பெரும்பாலும் ஆண்கள் தான் இருக்கிறார்கள். 3 பேர் அந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. முதலாளிகளாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆம், முதலாளிகளாக ஆண்கள் தான் இருக்கிறார்கள். கபூர் அண்ட் சன்ஸ், பிரீத்தம் அண்ட் சன்ஸ், செந்தில்நாதன் அண்ட் சன்ஸ். என்னைக்கு சார் நீங்கள் டாட்டர்ஸ்க்கு அந்த உரிமைகளை கொடுத்தீர்கள்? நீங்கள் என்னைக்கு கொடுத்துறீங்க? நீங்கள் இவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப ஒன்றை தான் சொல்லிக்கிறார். ராஜா சார் அதை சொல்கிறாரு. கல்யாணத்துக்கு ஆள் பார்க்குறாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்குறாங்க. அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம்னாக்க இந்த பெண்ணுக்கு அதோட கொஞ்சம் குறைவாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. டஸ் இட் மீன் தட் அந்த ஆண் மாத்திரம்தான் சம்பாதிக்கிறான்னு அதுக்கு அர்த்தமா? ராஜா சார் ஒரு வார்த்தையை விட்டார், நீங்கள் கவனிச்சிங்களா? கொஞ்சம் இவளுக்கு சம்பளம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துரும்னு சொன்னது அவர், நாங்கள் இல்லை. அப்போ உங்கள் ஈகோன்றது எவ்வளவு இருக்கிறது உங்களுக்கு? அவளுடைய திறமையால், அவளுடைய கல்வி தகுதியால், அவளுடைய பெருமையால் அவளுக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் வந்தால் என் மனைவி என்னை விட சம்பாதிக்கிறார், நல்ல புத்திசாலி அவன்னு சொல்லிக்கிற பெருந்தன்மை உங்களுக்கு ஏன் சார் இல்லை? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இருக்குன்றதுனால இவ ஜாஸ்தி சம்பளம் வாங்கினா கூட கம்மின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலைமையில் இருக்கிறோம் என்றால் தவறு உங்கள் மேல் இருக்கிறதா, எங்கள் மேல் இருக்கிறதா? சேஷாத்ரி பேசுகிற போது சிபில் ஸ்கோர் மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறேன் சொன்னாங்களா இல்லையா? சிபில் ஸ்கோர் மாதிரி. இப்போ சிபில் ஸ்கோர் ஒரு 20 வருஷமாக தான் இருக்குது. எதுக்கு சிபில் ஸ்கோர் வந்தது? எல்லாம் உங்களை மாதிரி ஏமாத்துற ஆம்பளைகளால் தான் வந்தது. ஒரு பேங்க்கில் கடன் வாங்குது, அட்ரஸை மாற்றி இன்னொரு இடத்துக்கு போய் சொல்லி திரும்பவும் கடன் வாங்க. சிபில் ஸ்கோரே அதனால தானே வந்தது. இப்போ கல்யாணத்துக்கு சிபில் ஸ்கோர் மாதிரி பார்க்குறாங்கன்னா அவ்வளவு ஏமாத்துற பார்ட்டி கல்யாண மார்க்கெட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். வேறு வழியில் எங்களுக்கு விசாரித்து தானே பண்ண வேண்டியிருக்கு. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு சேஷாதிரிக்குன்னு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? அவரோட மனைவி ரெஸ்ட்டில் இருக்காங்களாம். ஏன் சார் இது ஒரு குற்றம்? ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் சில பேருக்கு 8 மாதம் நீ பெட்லேயே இருன்னு கூட சொல்கிற நிலைமை சில பேருக்கு இருக்கும் தானே. உடனே என் மனைவி ரெஸ்ட்டில் இருக்கா, என் இஎம்ஐயும் ரெஸ்ட்டில் இருக்குன்னு அவன் சொன்னானா. சார் மனைவி ரெஸ்ட்டில் இருக்கலாம், சேஷாத்ரி இஎம்ஐலாம் ரெஸ்ட்டில் இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு மாதமும் வட்டி ஏறிக்கிட்டே தான் போகும். அது என்ன பேங்க்குன்னு சொல்லுங்கள், நாங்களும் கூட அங்கேயே கடன் வாங்குகிறோம். விவசாயி என்ற உடனே உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? கண்ணை ஒரே ஒரு செகண்ட் மூடிக்குங்க. விவசாயி என்ற உடனே மனசில் என்ன பிக்சர் வருது உங்களுக்கு? தலையில் முண்டாசு கட்டிக்கிட்டு இல்லை இடையில் ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு கலப்பையோடு போகிற ஒரு ஆணினுடைய தோற்றம் தான் உங்கள் மனதுக்கு வருகிறது. ஆனால் விவசாயி என்பவன் ஆண் மட்டும்தானா? இந்தியாவிலே விவசாய நிலங்களில் வேலை செய்வதில் அந்த வேலைகளில் 85 விழுக்காடை பெண்கள் செய்கிறார்கள். ஃபெமினா சர்வே இல்லை, இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கொடுத்த சர்வே 85 விழுக்காடு வேலைகளை பெண்கள் செய்கிறார்கள். ஆனால் விவசாய நிலங்களில் வெறும் 13 விழுக்காடு மாத்திரம்தான் பெண்களின் பெயரிலே இருக்கிறது. அவங்க பேரில் நிலம் கிடையாது, ஆனால் அந்த வேலைகளில் 85 விழுக்காடு அவர்கள் செய்கிறார்கள்னா என்ன சார் அர்த்தம்? விவசாய வேலைகளில் களை பறிப்பதுன்னா எவ்வளவு கஷ்டன்றது யாருக்கா தெரியுமா? ஒரு தொலைக்காட்சியில் ஒரு இன்டர்வியூ நடந்தது. அந்த பொண்ணு ஐடி துறையில் அவள் வேலை செய்கிறாள். ஆனால் விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருக்கிற பொண்ணு. அந்த நேர்காணல் செய்கிறவர் அந்த பொண்ணை கேட்குறாரு, சாட்டர்டே சண்டேன்னா நீங்கள் திரும்பி கிராமத்துக்கு போயிடுவீங்களா? ஆமாம், எல்லா வேலையும் நான் செய்வேன். என்ன வேலை செய்வீங்க? களை எடுக்கிறது, நாற்று நடுறது, எல்லாமே. அப்புறம் கொய்வதுன்னு ஒரு வேலை இருக்குது விவசாயத்தில். பழங்கள், காய்கள், இலைகள், டீ இலை மாதிரி இந்த பறிப்பது,
அந்த எடுத்த பொருட்களை எல்லாம் பத்திரமா வீட்டில் வைக்கிறது. எல்லா விவசாயி வீட்லேயும் கோழி ஆடு மாடு இருக்கும், அதை பார்ப்பது, அதற்கு தீவனம் வைப்பது, மாடு இருக்கிற கொழுவத்தை அந்த தொழுவத்தை சுத்தம் செய்வது முழுக்க முழுக்க பெண் தான் சார் செய்கிறா இதெல்லாம். ஆனால் விவசாயி என்ற உடனே நீங்கள் ஒரு ஆணைத்தான் நினைக்கின்றீர்கள். வேலை செய்வது அவள், அதற்கான பெயரை தன் கணவனுக்கு விட்டு கொடுப்பதும் அவள் என்றால் யாருடைய கான்ட்ரிபியூஷன் வலிமை தருகிறது என்று தயவு செய்து யோசித்து பாருங்கள். ஒரு ஆண் பிரைமரி ஏர்னிங் மெம்பர் என்பதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படித்தான் இருந்தது. அந்த நிலைமை இப்போது மாறிவிட்டது. பிரைமரி ஏர்னிங் மெம்பர் என்பது மாத்திரம் இன்றைக்கு அப்படியே நின்று விடவில்லை. பெண்கள் துணைக்கு சம்பாதிப்பது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தை தூக்கி அது துளிர்வதற்காகவும் அது இன்னும் அதிகமாக பிரகாசிப்பதற்காகவும் பெண்கள் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் பொருளாதார வலிமை என்பது சம்பாதிப்பதில் மாத்திரம் இல்லை. 2 விஷயம் ரொம்ப முக்கியம்: எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். நல்ல நிதி நிலைமையில் இருக்கிற எந்த நிறுவனங்களை நீங்கள் பார்த்தாலும் இது 2ம் தேவை. எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் என்பதை சிறப்பாக செய்வது ஆண்களா பெண்களா? மனசாட்சியோட பதில் சொல்லுங்கள் சார். ஒரு இட்லி அதிகமாக போயிடுச்சுன்னு உடனே உப்மாவை அவள் செய்கிற. ராஜா சார் சொல்ல, நீ ஏன் அதிகமாக இட்லியை வைத்தா? நீ ஒரு நாள் 2 சாப்பிட்ற, ஒரு நாள் 8 சாப்பிட்ற, எனக்கு எப்படியா தெரியும்? ஒவ்வொரு நாள் ஒரே மாதிரி சாப்பிடு. நீ இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 10 பேர் வராங்கன்ற ஒரே ஒரு வரல. அடுத்த நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வருவாங்கன்ற 30 பேர் வந்து நிற்கிறான். எப்படி சார் அவளுக்கு தெரியும்? ஆனால் என்னைக்காவது அதிகமாக வந்துட்டீங்க, 30 பேர் வந்துட்டீங்க, 3 பேர் அவர் சொன்னார், பாக்கி 27 பேர் வெளில போங்கன்னு சொல்லியிருக்காள வீட்டில் அம்மா? ஒரு நாள் சொல்லியிருக்காள? எத்தனை பேர் வந்தாலும் வாங்க 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 தம்பி உங்களுக்காக தான் காத்துட்டேன், 3 பேருக்கு தான் சாப்பாடு இருக்கு, 30 பேர் நிற்கிறான் தடி தடியா. எப்படி சார் சமாளிச்சா? எதை தூக்கி எதில் போட்டா? எதை எதுலேருந்து வாங்கினா? சார் கடன் கேட்பது, பக்கத்து வீட்டுக்கு போய் கடன் கேட்பது எவ்வளவு அவமானம் என்பது ஒரு ஆணுக்காவது தெரியுமா? நான் இது பேச ஆரம்பிக்கும் போது மகாகவி பாரதியை சொன்னேன். மகாகவி மாதிரியான ஞானிகளாய் இருப்பது, மேதைகளாய் இருப்பது எளிது, அவர்களின் மனைவிகளாய் இருப்பது எளிதல்ல. செல்லம்மா பாரதி பக்கத்து வீட்டில் அரிசி கடன் வாங்கி தருவா. ஒரு வீட்டில் காலையில் ஒரு பொம்பளை வந்து அரிசி வேணும்னு கடன் கேட்டால் அந்த பெண்ணினுடைய மனம் எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ண முடியுமா? காபி பொடி கடன் கேட்பா, சர்க்கரை கடன் கேட்பா, கடுகு கடன் கேட்பா. இல்லை சார், வீட்டில் என்ன சார் செய்வா? அவ தான் போய் கடன் கேட்பா. பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வருது மாத்திரம் இல்லை, ஞாபகமாக திருப்பி கொடுப்பா. இது எப்படி நமக்கு தெரியும்னா, இன்றைக்கும் கூட இந்தியன் பேங்கிங் செக்டரில் நீங்கள் பாருங்கள், ரெக்கவரி ரேட் is better with women than with men. இதுதான் நாங்கள் வங்கியில் படிக்கிற முதல் பாடம். பெண்ணுக்கு கடன் கொடுப்பது குறைவுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் கொடுத்த கடனை திருப்பி செலுத்துகிறவர்களுடைய விழுக்காடு என்று பார்த்தால் ஆணை விட பெண் என்றைக்கும் சிறப்பாக அந்த கடனை திருப்பி கட்டுகிறார்கள். ஏன் நம்முடைய வங்கிகளில் நம்முடைய நாட்டில் கடன் வாங்கிவிட்டு செலுத்த முடியாமல் வெளிநாட்டுக்கு ஓடி போனவர்கள் ஆண்கள். ஆனால் இங்கேயே இருந்த அந்த கடனை குறைத்தது மாளவிகா சித்தார்த். அவங்க சொன்னாங்களே, அந்த காஃபி டேனுடைய ஓனர். இதுதான் சார் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட். வீட்டிலிருந்து ஆரம்பித்து அது தொடர்கிறது. Jollyana party-ஆ, stressful-ஆன duty-ஆ, always chill with Bavento. Always chill with Bavento. நெய்னா இப்படி இருக்கணும், ஆச்சி நெய் மாதிரி இருக்கணும். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன இருக்கிறதோ அதை வைத்து அந்த வீட்டை நடத்துவது, அந்த வீட்டுக்கான அடுத்த கனவுகளை உருவாக்கியது. இங்கே இருக்கிற அத்தனை பேரை பார்த்து நான் கேட்குறேன், உங்களில் யார் யாருக்கு சொந்த வீடு இருக்கிறதோ, இந்த சொந்த வீடு வேண்டும் என்கின்ற சொல்லை, எண்ணத்தை உங்கள் நெஞ்சில் முதலில் விதைத்தது உங்கள் வீட்டின் பெண்ணாக மாத்திரம்தான் இருக்க முடியும். நமக்குன்னு ஒரு வீடு வேணும் என்று சொல்லுகிறவள் பெண்ணாகத்தான் இருக்கிறாள். எனவே நண்பர்களே, மிக நீண்ட கருத்துக்கள் பரிமாறப்பட்ட இந்த மேடையில் ஆண் மாத்திரம்தான் சம்பாதிக்கிறான் என்ற கருத்து வந்ததே, அதை சொன்ன அந்த 3 பேரும் கற்காலத்துக்கு முன்னே வாழ்ந்திருக்க வேண்டிய நபர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். மாறிக்கொண்டிருக்கிற உலகத்தில் அனைத்து தொழில்களையும் செய்து நிற்கின்றவள் பெண். வலிமை தருவது அவளுடைய வீரியம், அவளுடைய சொல், அவளுடைய உறுதி. அந்த உறுதியால் தான் குடும்ப கட்டுமானங்களில் பொருளாதாரம் என்பது இன்றைக்கு பட்டொளி வீசி பறக்கிறது என்று சொல்லி கல்யாண மாலை என்கின்ற நிறுவனத்தை ஒரு வரன் தேடும் நிறுவனமாக இருந்த நிலையிலிருந்து உயர்த்தி இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான எக்ஸ்போவாக மாற்ற முடியும் என்ற கனவு ஒரு பெண்ணின் நெஞ்சில் வந்தது என்பதை மறந்து விடாதீர்கள் என்றும் சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கின்றேன். வணக்கம். பெரியோர்களே, நம்ம வீட்டு நிலைமையை சற்று நேரம்
சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை கல்யாண மாலை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த பட்டிமன்றத்தில் நாம் நம்மையே திருப்பி பார்த்து கொள்கிறோம். இங்கே பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மொத்தத்தை அலசி பார்த்தால் குடும்பத்தினுடைய நிதிநிலை, அந்த நிதிநிலையை இன்றைக்கு ஆணும் சம்பாதிக்கிறான், பெண்ணும் சம்பாதிக்கிறான். சம்பாதிப்பதிலிருந்து மட்டும் இது தொடங்கலை. ரொம்ப அருமையான தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. நாம் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை கொஞ்சம் நிமிடத்தில் ஒரு சுற்றி வந்துடணும். 2 அணியும் மிகச் சிறப்பான செய்திகளை நமக்கு முன்னே கொடுத்துருக்குறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா எல்லாமே ஆண்களால் தான் என்று சொல்லி ஆண்கள் முடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெண்கள் எங்களுடைய பங்கு என்ன என்பதை எத்தனை சிறப்பாக சொல்ல முடியுமோ அத்தனை சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் நெருக்கடியாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, நிதி நிலைமை இருக்க பாருங்க, அது எப்போ தொடங்குதுன்னு முதல்ல சிந்திச்சு பாருங்கள். ஒரு பக்கம் நீங்கள் கிராமத்து குடும்பங்களையும் வச்சுக்கோங்க, நகரத்து குடும்பங்களையும் வச்சுக்கோங்க, 2 குடும்பத்தையும் கூட பார்க்கலாம். ஆனால் நிதி என்பது சொன்னாலே நகரத்தில் பெரும்பாலும் வரதட்சணைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது யார் கொடுக்குறா? வரதட்சணைன்னு கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ இல்லைன்னு சொல்கிறீங்களா? அது என்ன ஒன்றும் பேச்ச காணோம்? ஓ, வாங்கிறதுனால நம்ம சொல்ல முடியலையோ? பெரும்பாலும் வரதட்சணைன்னு ஒன்று இருக்குது. அதை கொடுப்பது யார்? என்னங்க, பெண்கள் வீட்டில் இருந்தானே கொடுக்குறாங்க. அப்போ அது ஒரு நிதி இல்லைங்களா? முதல் அப்படின்னு போட்டதில் வரதட்சணை என்பதில் ஒரு நிதி இருக்குது. 2வது ஒரு நிதி இருக்குது, சீர்னு ஒன்று கொண்டாடுறாங்க. ஆண்கள் சீர் கொண்டு போவதில்லை, பெண்கள் சீர் என்று ஒன்றை கொண்டாடுறாங்க. அப்படின்னா ஒரு குடும்பம் தொடங்குவதற்கான அடிப்படை இருக்கு பாருங்க. அதான் நான் துவக்கத்தில் சொன்னேன், உரம் போர்னேன். அது யாரிடமிருந்து வருது அப்படின்னா பெண் தான் கொண்டு வர்றா. ஒரு குடும்பத்தை தொடங்குவதற்கு அடிப்படையாக இந்த 2ம். அது கிராமங்களில் ஒரு வேளை வரதட்சணை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் சீர் என்று சொல்லி குடும்பத்தை தொடங்குவதற்கான அடிப்படை சாமான்கள் இருக்கு இல்லையா, பண்ட பாத்திரங்கள். அந்த பண்ட பாத்திரங்களில் சில பொருட்களை அவங்களுடைய சக்திக்கு ஏற்றாற் போல கொடுக்குறாங்க. அப்படின்னா முதல் கொடுப்பது என்பதே எங்கே தொடங்குது? பெண்ணிடத்தில் தான் தொடங்குது. முதல் என்பதே அங்கே தான் தொடங்குது. ஆனால் அதை பற்றி இப்போ நம்ம பேசக்கூடாது. கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வந்திருந்தாலும் இப்போ நாம் என்ன கேட்குறோம்? அதற்கு வலு சேர்ப்பது. இப்போ பேச்சு யார் கொண்டு வந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் பேச்சு, என்ன கொண்டு வந்தார்கள் என்பதை பற்றியும் அல்ல பேச்சு. ஆனால் கொண்டு வந்திருந்தாலும் சரி, என்ன கொண்டு வந்திருந்தாலும் சரி, அதற்கு வலு சேர்க்க வேண்டும் அல்லவா? அதை அழித்து விடாதபடி அதை பெருக்கணும் இல்லையா? அது யார்? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 பசி இருக்குது. ஒன்று வயிற்று பசி. இந்த வயிற்று பசிக்கு புத்திசாலி பொண்ணு தன் குடும்பத்தினுடைய வருமானத்தை தெரிந்து கொள்கிறார். நீங்கள் எந்த பொண்ணு அவள் ஆண் சம்பாதிப்பதோ பெண் சம்பாதிப்பதோ அதை பற்றியெல்லாம் பேச்சு அவன் தெரிஞ்சுக்கிடுவான். என்னையா சம்பளம் என்ன? அவள் கேட்குறான் பொம்பளை. சில வீடுகளில் சில ஆம்பளை சொல்லுவான், சில ஆம்பளை என்ன கேட்ட, இல்லை உனக்கு சம்பளம் சொன்னால் தான் நீங்கள் என் கூட இருப்பீங்களோ? நான் அவன் குடும்பஸ்தன் இல்லை, அவனை குடும்பஸ்தனாகவே நான் சேர்க்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல குடும்பஸ்தன், குடும்பத்தை சார்ந்தவன் சொல்லிடுறான், ஏம்மா நம்ம வருமானம் இதுதான், இந்த குடும்பத்துக்குள்ளே நடந்தாகணும்னு சொல்கிறான் இல்லையா? அந்த குடும்பத்துக்குள்ளே நடப்பதுன்னு சொன்னால் திட்டமிடுவது என்பது 2 பேரையும் சேர்த்து தான். அப்போ அந்த வயிற்று பசி என்பதை தீர்ப்பதற்கு 3 நேர சமையலா, 2 நேர சமையலா, இல்லை 1 நேர சமையலா? இது நீங்கள் கிராமத்துக்கு போனால்தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு நேரம் தான் சோறு ஆக்குவா, அதை பழைய கஞ்சி ஆக்குவா, அதே தான் திருப்பியே அவ்வளோதான் இருக்குது. இதை தீர்மானிப்பது யாருன்னு நினைக்கிறீங்க? இதை தீர்மானிப்பது ஆண் அல்ல, வருமானத்தை தெரிந்து கொண்ட பெண் தான் மிகச் சரியாக தீர்மானிப்பாள். 1 நேர சமையலா, 2 நேர சமையலா, 3? ஏன்? எரிபொருள் மிச்சமாக்கணும். இல்லாட்டி எரிபொருள் எங்கே போய் மாட்டிக்கணும்வா?
அதனால் முதல் காரியம் அது. ரெண்டாவது விஷயம், இதில் இந்த துணைப்பொருள் வரும் இல்லையா, கூட்டு வெஞ்சனம், அது எது எது எத்தனை காய் வைக்க முடியும், வருமானத்துக்கு ஏற்றால எத்தனை காய் வைக்கலாம், இல்லை இதில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம். ஊறுகாயை கண்டுபிடித்தவன் ஆணாக இருப்பானா பெண்ணாக இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஊறுகாயை கண்டுபிடித்ததற்கே ஆரம்பத்தில், இப்போ வேணால் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆரம்பத்தில் ஊறுகாய் என்ற ஒன்றை கண்டுபிடித்ததற்கு பாருங்க, அது மிஞ்சின சோறு இருக்கு பாருங்க, பழைய சோறு, அதில் வடாம் போடுறா இல்லையா, வேட்டியை விரித்து வச்சு அது மேலே அங்கங்கே போட்டு வடம் போட்டாலே யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்கள் பாட்டி போட்டாயாவா? யோசித்து பார்க்கணும்ல, இதை அவள் தான் இதை போட்டா. ஏன், எப்படி இந்த மனுஷனுடைய வருமானம் இதுதான், இதில் அவனுக்கு நான் துணையாக நிற்க வேண்டும் என்பதற்காக அவள் ஒவ்வொரு பங்காக அடிச்சுக்கிட்டு போகிறாள். எதையெல்லாம் அவனுக்கு உதவியாக நாம் இருக்க முடியும் என்பதை ஏற சமையலும் சரி துணை பொருட்களும் சரி எல்லாவற்றிலும் முடிவெடுக்கிறவள் பெண்ணாக இருக்கிறாள். அது மட்டும் இல்லை, எதை கொடுத்தால் இது நம்முடைய குடும்பத்துடைய நலன் நன்றாக இருக்கும். உடல் நலத்தையும் பார்க்கணும் இல்லையா? அதனால சின்ன பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், பெரிய ஆளுக்கு என்ன கொடுக்கணும் என்பதையெல்லாம் யோசித்து 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 பார்ப்பது. சமையலறையில் சாப்பிட உட்காருகிற வந்தான் ஆண், ஆனால் அந்த சமையலை எப்படி ஆக்கணும், யார் யாருக்கு எப்படி சுவையாக கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறது யாராக இருக்கும்? பெண்ணல்லவா எடுக்கிறா. இப்போ அது அங்கே போய் நிற்கிது. அது இப்போ வயிற்று பசி விஷயம் இப்படி இருக்குதுன்னு சொன்னால், அடுத்தது அறிவு பசி. அறிவு பசி, பிள்ளைகளுக்கு என்ன படிப்பு கொடுக்கணும், எங்கெங்கே படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால், அவை 4 பேர்கிட்ட படித்த வீட்டுகளில் பெண்களை கேளுங்க, எங்கெங்கே யார்கிட்ட எந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம், அங்கே என்னையா சேர்க்கணும், என்ன படிக்கணும் அப்படின்றத ஆடவன் யோசிக்கிறான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆடவனும் யோசிக்கிறான். ஆனால் பெண்கள் அதில் அக்கறையாக 4 பெண்ணு 3 பெண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் விசாரிக்கிறது, எங்கே பள்ளிக்கூடங்கள் நல்ல படிக்கிறோம், எங்கே நல்ல பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்றது மட்டும் இல்லை, ஒழுக்கம் எங்கே சொல்லி தராங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து சேர்க்க வேண்டும் என்று அக்கறை எடுத்துக்கொள்கிறவள். அது மட்டுமல்ல, மாலை பொழுதுகளிலே பிள்ளைகளோடு உட்கார்ந்து நேரத்தை செலவிடுகிறவர் ஆனா பெண்ணா? ஜிஆர்டி சுப ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். நம்ம வீட்டுகளில் மாலை நேரங்களில் பிள்ளைகளோட உட்கார்ந்து, இப்போ பிள்ளைகள் நம்மக்கிட்ட உட்கார மாட்டேங்குது, அது வேறு. ஆனாலும் தாய் என்பவள் தன் பிள்ளைகளோடு பக்கத்தில் இருந்து பேசுகிறா, கேட்கிறா. இதை விட இன்னும் பெரிய விஷயம்னா, வருமானத்தில் ஒரு காலத்தில் பெண்கள்லாம் மேட்சிங்காக தான் போடுவாங்க. சேலை கட்டினா அதுக்கேற்ற மாதிரி கலரில் கூட போடுவாள். திடீர்னு மாறிட்டா அந்த பொண்ணு. பக்கத்து வீட்டுக்காரி கேட்குறா, என்னடி இப்படி மாறிட்ட, மேட்சாக போடுவேன்னு. மேட்சாக கிடச்சிருச்சு, நீ என்ன அப்படின்னா, என்னடி மேட்சாக கிடச்சிருச்சுனா, அதான் அவர் மேட்சாக இருக்கார்ல, எனக்கு அவர் மேட்சாக கிடச்சிட்டாராம், அதனால் இப்போ இது தேவையில்லை. காரணம் என்னன்னா, ஒரே கலர் சட்டையை போட்டுக்கிட்டாலே போதும், மிச்சம் பண்ணுறாளாம். வேறு வேறு கலர்லாம் நீங்கள் போட்டால் ஒவ்வொரு கலருக்கும் எடுக்கணும் துணி தேவையில்லைன்னு சொல்லி மிச்சம் பண்ணுகிற அளவிற்கு பெண்ணு தீர்மானிக்கிறாள். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம காசு தான், அதை வாங்கி சேர்த்து வைக்கிறது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம வீட்டில் அந்த காலத்தில் உண்டியில் வச்சுருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்லலாம் அடுக்கு பாண்டியிலலாம் இருந்துச்சு. காசு இந்த ராஜா சொன்னார் பாருங்கள், புளிக்குள்ளையெல்லாம் காசு இருந்துச்சுன்னு சொல்லி, அந்த மாதிரி சில்லறையாக சேப்புக்கு இருக்க உண்டாங்க. ஆனால் இப்போவும் பெண்கள் கையில் மட்டும்தான் காசு எப்போதாவது ரகசியமாக புழங்குது. நம்ம கடன் வாங்கணும்னு நினச்சோம்னு சொன்னால் அவங்ககிட்ட தான் போய், ஏம்மா ஏதாவது எது என்னையா, இல்லைம்மா கொஞ்சம் கைக்கு மைக்கும் செலவாக இல்லாமல் இருக்கு கொஞ்சம், என்கிட்ட இல்லையா, என்கிட்ட கிடையாது,
பக்கத்து வீட்டுக்காரிட்டே இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரிட்டே இருக்குது. அவள் நல்லா, அவள் புத்திசாலியாக இருக்கா, என்கிட்ட என்ன நீ கொடுத்தா வச்சுருக்க, அவகிட்ட இருக்குது, ஆனால் வட்டி வைப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம காசுக்கு வட்டி கொடுத்து வாங்கி வேற என்ன செய்கிறாத அந்த காசை பெருக்குகிறது இருக்கு பாருங்க, அது அவள் செய்கிறான். அதற்கு அப்பால் கொடுங்க, நம்ம வீட்டில் என்னென்ன காரியங்கள் நடக்குதோ அதிலெல்லாம் அவள் ஒத்துழைக்கிறான், பல விஷயங்களில் ஒத்துழைக்கிறான். செலவினங்கள் என்று சொல்லி பார்த்தோம் சொன்னால், இந்த நகை வாங்குகிறா, சேலை வாங்குறான்னு சொல்கிறோம். நகை வாங்கினா இல்லையா, அதனுடைய தரம் இருக்குது பாருங்கள், அது நம்ம வீட்டினுடைய மரியாதையை கூட்டியிருக்கா குறைச்சிருக்கா. அவன் வாங்கியிருக்கக்கூடிய நகைகள் இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம வீட்டு பிள்ளை நாளைக்கு வெளியே போகணும்னு சொன்னால் அதற்கு ஒரு வைப்பு முதலாக இதை வச்சுருக்கிறான். இதையெல்லாம் யோசித்து பார்த்தோம் சொன்னால், பெரியோர்களே, ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க, அவர்கள் நிதி சேர்க்கிறார்கள், பெண்களும் நிதி சேர்க்கிறார்கள். நாம் இங்கே கேட்குறது வந்து யார் சேர்க்கிறார்கள் என்பதை பற்றி அல்ல, விஷயம் இல்லை, ரெண்டு பேருமே தான் சேர்க்குறாங்க. யார் வலு சேர்க்கிறார்கள், அதுதானே இங்கே கேட்க வேண்டிய கேள்வி. வலு சேர்க்கிறது என்று சொன்னால் துணை நிற்கணும். அவர் எந்திரிச்சு நிற்கிற போது, ஆண் அப்படி நிற்கும் போது அதுக்கு துணையாக நிற்கணும். அவனுடைய எழுச்சியில் கூட கை கொடுத்து கரம் கோர்த்து நிற்கிறது யார் அப்படின்னு சொன்னால் பெண்ணு தானே நிற்கிறா. அவன் நிற்கலைன்னா நம்ம கதி என்ன ஆயிடும்? அதனால தான் பெரியவரே என்ன சொல்கிறார் திருவள்ளுவர், காசை நம்ம கையில் இருக்கோ அவ கையில் இல்லையா, வீட்டினுடைய வரவு அறிந்து செலவழிக்கிற பெண்ணு இருக்கா பாருங்க, அந்த பெண்ணு தாண்டா ரொம்ப முக்கியமான பெண்ணு. அவள் உனக்கு மனைவியாக வந்து வாச்சிட்டானா உனக்கு வேற சங்கடப்படவே வேண்டியதில்லை. உன்கிட்ட இல்லாதன எல்லை இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் யோசித்து பாருங்கள், ஆண்கள் நாம் சம்பாதிக்கிறோம், சம்பாதிப்பதை விட நமக்கு பாரதி சொன்ன பாருங்கள், பாரதியாருடைய பாட்டில் வலு சேர்ப்பது தாய்மொழி பால்னார். அப்படின்னா இது மறைமுகமாக, நமக்கு நேரடியாக சிலர் வலு சேர்க்க முடியும், ஆனால் மறைமுகமாகவே அவள் இல்லை என்று சொன்ன நாம் அநேக நேரங்கள் என்ன சொல்கிறோம், சார் எல்லாம் இருக்குது, என் வீட்டு பொம்பளை இருக்கா பாருங்கள், அவள் இல்லைன்னா என் குடும்பம் ஒன்றும் இல்லை சார் அப்படி நம்ம சொல்லிடுறோம் பார்த்தீங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் சம்பாதிக்கிற பணத்தை சீராக செலவழிப்பதும் செட்டாக குடும்பம் நடத்துவதும் எல்லா வகையிலுமே நம்மோடு ஏர்ந்து இணைந்து சேர்ந்து வந்து நமக்கு வலு சேர்ப்பது, துணை நிற்பதற்கிறே, அது ஆண்களை விட பெண்கள்தான் முன்னே நிற்கிறார்கள். அவர்களால் தான் நம் குடும்பங்கள் நகர்கின்றன, நிலைத்து இருக்கின்றன, செழித்து இருக்கின்றன. அவர்கள் இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து கூறி, நம்முடைய கல்யாண மாலை இத்தனையாக வளர்ந்திருப்பதும் செழித்து இருப்பதும் ஓங்கி நிற்பதற்குமான காரணம் ஒரு பெண் என்ற அடையாளம் என்பதை மீண்டும் நான் சொல்லி, பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல நாள் அமையட்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Jolly-ஆன party-ஆ, stressful-ஆன duty-ஆ, always chill with Bhavan Toh. Always chill with Bhavan Toh. ஆச்சி கரம் மசாலா ஒன்று போதும், 16 விதமான டிஷ்ஷஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125.